அதை நினைந்தே மகிழ்வோ, அன்பரின் நேசம் பெரிதே. அதை நினைந்தே மகிழ்வோ, உலக தோற்றம் முன்னமே உன்னத அன்பால் தெரிந்தாரே. உலக தோற்றம் முன்னமே உன்னத அன்பால் தெரிந்தாரே. இந்த அன்பு ஆச்சரியமே, இன்பம் இகத்தில் வேறே இல்லை. அன்பரின் நேசம் பெரிதே, அதை நினைந்தே மகிழ்வோ, அன்பரின் நேசம் பெரிதே. அதை நினைந்தே மகிழ்வோ, அன்பின் அகலம் நீளமும் ஆழம் உயரம் அறிவேனோ. அன்பின் அகலம் நீளமும் ஆழம் உயரம் அறிவேனோ. கைவிடாமல் காக்கும் அன்பு, தூக்கி எடுத்து தேற்றும் அன்பு, அன்பரின் நேசம் பெரிதே. அதை நினைந்தே மகிழ்வோ, அன்பரின் நேசம் பெரிதே. அதை நினைந்தே மகிழ்வோ, பாவ சேற்றில் எடுத்தன்னை பாவமெல்லாம் தொலைத்தாரே. பாவ சேற்றில் எடுத்தன்னை பாவமெல்லாம் தொலைத்தாரே. தூய ரத்தம் சிந்தி மீட்ட தூய்மையான தேவன், அன்பரின் நேசம் பெரிதே. அதை நினைந்தே மகிழ்வோ, அன்பரின் நேசம் பெரிதே. அதை நினைந்தே மகிழ்வோ, உலக தோற்றம் முன்னமே உன்னத அன்பால் தெரிந்தாரே. உலக தோற்றம் முன்னமே உன்னத அன்பால் தெரிந்தாரே. இந்த அன்பு ஆச்சரியமே, இன்பம் இகத்தில் வேறு இல்லை. அன்பரின் நேசம் பெரிதே, அதை நினைந்தே மகிழ்வோ, அன்பரின் நேசம் பெரிதே. அதை நினைந்தே மகிழ்வோ. ஹல்லேலூயா. உலக தோற்றத்திற்கு முன்பாக நம்மை தெரிந்து கொண்டார். எபிரேயர் 11:21. Hebrews chapter 11 verse 21. வாசிப்போம். விசுவாசத்தினாலே யாக்கோபு தன் மரண காலத்தில் யோசேப்பினுடைய குமாரர் இருவரையும் ஆசீர்வதித்து தன் கோலின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான். ஜெபிப்போம். கிருபையில நல்ல ஆண்டவரே, உங்க கொடானுகுடி ஸ்தோத்திரம். எங்கள் ஆண்டவர் எங்களை எவ்வளவாய் நேசிக்கிறீர். எங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிற உன்னதமான திட்டங்களுக்காக ஸ்தோத்திரம். எங்களை வேறு பிரித்தவர், இந்த மகா பெரிய நோக்கம் நிறைவேறத்தக்கதாய் வழி நடத்துகிறீர். இதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஐயா. உடைய கரம் ஒவ்வொருவரையும் இன்றைக்கு தொடட்டும். ஒவ்வொருவரும் பக்கம் இழுத்துக்கொள்ளும். அவர்களுக்கு நீ முன்குறித்த ஒவ்வொன்றும் ஐயா ஒரு தடையும் இல்லாதபடிக்கு நிறைவேற உதவி செய். இந்த இடம் முழுவதும் உடைய பரிசுத்த ரத்தம் தெளிக்கப்படட்டும். புல் உலர்ந்து பூ உதிரும். உடைய வசனமோ என்றென்றைக்கு நிலைத்திருக்குமே ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் இவர்களை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள உதவி செய். உடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கையின் கர்த்தர் நீர் அங்கீகரித்திருக்கிறீர். ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்கள் அறிக்கையிட்டதின்படியே பாத்திரங்களை நிரம்பி வழிய செய்வீராக. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கு எடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்கார்வோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கு தேவ செய்திக்கு நான் கொடுக்க விரும்புகிற தலைப்பு, ஒரு நோக்கத்திற்காக தேவனால் உடைக்கப்படுதல். காட்ஸ் பிரேக்கிங் ஃபார் அ பர்பஸ். இந்த எபிரேயர் 11வது அதிகாரம் விசுவாச வீரர்களுடைய பட்டியலை உள்ளடக்கி இருக்குது. நம்ம நிறைய முறை தியானிச்சிருக்கிறோம். இதை ஒவ்வொருவரும் விசுவாசத்தினாலே எவைகளை செய்தார்கள் என்று
இந்த நிருபத்தை எழுதினவர் பட்டியல் போட்டுக்கிட்டே வர்றார். சிலருடைய பெயர்கள் இதில் எழுதப்பட்டிருக்குது, சிலருடைய பெயர்கள் இதில் எழுதப்படவில்லை. ஆனால் இந்த யாக்கோபு என்கிற ஒரு மனிதனுடைய கிரியைகளை குறித்து சொல்லும் பொழுது கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு காரியத்தை அவர் அங்கே சொல்கிறார். மற்ற எல்லாரும் அவர்கள் செய்த செயல்கள், பூமியில் அவர்கள் இருந்த நாட்களிலே இதெல்லாம் செஞ்சாங்க. ஆனால் இந்த யாக்கோபை குறித்து சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா, அவன் வாழ்க்கையில் எத்தனையோ சம்பவங்கள் நடந்தது உண்டு, எத்தனையோ சம்பவங்கள். அவைகள் எதையுமே இங்கே ஆவியானவர் குறிப்பிடாம, அவன் விசுவாசத்தினாலே தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி நாளிலே எதை செய்தானோ அதை அவர் அங்கே குறிப்பிட்டிருக்கிறார். 21வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆனால் அவன் தன்னுடைய மரண காலத்திலே யோசேப்பினுடைய குமாரர் இருவரையும் ஆசீர்வதித்து தன்னுடைய கோலின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான். இந்த சம்பவத்தை நிறைய முறை நம்ம தியானிச்சிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம அந்த கோணத்தில் தியானிக்க போகிறது இல்லை. நான் கடந்த வாரம் முழுவதும் இந்த யாக்கோபு என்கிற மனுஷனை குறித்து அப்படியே எனக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இந்த தேவன் எத்தனை உண்மையுள்ளவராக இருக்கிறாரோ பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த ஆலயத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். நம்ம எல்லாருமே அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவரால் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். எனக்கு தெரியல எத்தனை பேர் ஏதோ ஒன்று 10ஓட 1 11 நானும் ஆலயத்திற்கு போனேன், நானும் ரட்சிக்கப்பட்டன்ற பேரை வச்சிருக்கிறேன், நானும் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறேன், அப்படி போகுது பிரதர். நான் இங்கே போனால் அவங்களோட சேர்ந்துப்பேன், அல்லது அவர்களோட சேர்ந்து அவங்க செய்கிறத நானும் செய்வேன், இங்கே வந்தால் இவர்களோடு நான் சேர்ந்து கொள்ளுவேன். இப்படி எண்ணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கவனிங்க, இது பெரிய ஆசீர்வாதமான ஒரு செய்தி, அதே வேளையில் எச்சரிப்பின் ஒரு செய்தி. இதை நீங்கள் மறந்துடவே கூடாது. பாருங்க, இவன் எகிப்து தேசத்திலே தேவனை அறியாத ஒரு இடத்துல தான் அவனுடைய ஜீவன் போகுது. ஆனால் அங்கும் தேவனை சார்ந்து வாழுகிற அனுபவத்தோடு தன்னுடைய வாழ்க்கையை நிறைவு செய்தான். நல்ல முதிர் வயதில் தான் அவன் மாறித்தான். இன்னும் கேட்டிங்கன்னா, உன் பிள்ளைகளினுடைய பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடி அவன் தன்னுடைய பிள்ளை யோசேப்பு மரித்து போனான்னு நினைச்சான், அவனையும் பார்க்க செய்தார். அவனே அந்த வார்த்தையை சொல்றான், நான் உன்னையே பார்ப்பேன்னு நினைக்கல யோசேப்பே, உன்னுடைய பிள்ளைகளையும் பார்க்கிறதற்கு, மனாசே எப்ராயிம் பார்ப்பதற்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். எல்லாரும் கரங்களை சத்தமரலையிலே சொல்லுவோமா? நீடித்த நாட்களால் அவர் உன்னை திருப்தியாக்கி, அப்படிதான் வசனம் சொல்லுது. நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி. மறுபடியும் சொல்றான், இயேசுவின் நாமத்தினால் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவரையும் தேவன் சலிச்சு போயில்ல. வேதம் சொல்கிறது நீடித்த நாட்களாலே திருப்தியாக்கி. யார் யாரெல்லாம் வியாதியை நினைச்சு கலங்கிட்டு இருக்கிறோமா, இன்னைக்கு அந்த வசனத்தை பிடிச்சிக்கங்க. நீடித்த நாட்களால் அவர் என்னை திருப்தியாக்கி ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சொன்னவர். நான் சில வயதானவங்கள்ட்டெல்லாம் பேசும் பொழுது அவங்க சொல்ற காரியம், ஏன் தான் இருக்கிறனே தெரியல பாஸ்டர், ஆண்டவர் என்னை எடுத்துக்க மாட்டேங்கிறார். அப்படி வாழ்க்கை நிறைவு செய்வதில்லை. வேதம் சொல்கிறது நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி. அன்னைக்கு யோசேப்பு பார்த்து யாக்கோபு சொன்னா, உன்னை நான் பார்ப்பேன்னு நினைக்கலப்பா, உன்னையும் பார்க்க செஞ்சாரு, உன் பிள்ளைங்களையும் பார்க்க செஞ்சார். ஆண்டவரே, நான் பார்க்கறதெல்லாம் பார்த்துட்டேன், நான் வர்றதுக்கு ரெடியா இருக்கிறேன் ஆண்டவரே. இதுதான் he will satisfy you with long life. ஆண்டவர் இன்னைக்கு எல்லாருக்கும் அதை கொடுக்க விரும்புறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். என் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை நான் காண்பேன் ஐயா. இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானம், அதான் ரொம்ப முக்கியம். அங்கேயும் ஆண்டவர் அவனை உள்ள கொண்டு நுழைஞ்சு வச்சிருக்கிறார், அங்கேயும் கொண்டு வந்து வச்சிருக்கிறார். பாருங்க பாருங்க, இந்த ஒரு மனிதன் யாக்கோபு என்கிற ஒரு மனிதன் வேதாகமத்தில் இன்னொரு விதத்துல சொல்றான்டா, ஆண்டவருடைய பிளான்ல ரொம்ப முக்கியமான ஒரு நபர். யாரத்துல சொன்னல, ஆண்டவர் உங்களை என்னையும் சும்மாலாம் ஒன்றும் ரட்சிக்கல. இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுங்களுக்கு ஆண்டவர் ஆள் சேர்க்கிற மாதிரி உங்களை என்ன நீ வா கிறிஸ்தவ மதத்துக்குள்ளன்னு சேர்க்கல. மறுபடியும் சொல்றேன், உங்களையும் என்னையும் அரசியல் கட்சிக்கு ஆள் சேர்ப்பது போல் தேவன் சேர்க்கவில்லை. உங்களுக்கும் எனக்கும் இரத்தத்தை விலைக்கரையமாக கொடுத்து, நம்ம இன்னைக்கு பாடணும்ல, உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே நீங்களும் நானும் அவருடைய பிள்ளையாக இருக்கும்படி முன்னறிந்து முன்குறித்து வேறு பிரித்து இன்றைக்கு அவருடைய மந்தைக்குள்ளாக கொண்டு வந்திருக்கிறார். அவர் என்றைக்கு நம்மை ரட்சித்தாரோ அன்றைக்கு அவர் நம்மிலே நற்கிரியையை தொடங்கி இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது 1 அதிகாரம் 5வது வசனத்தில் சொல்றாரு, உங்களிலே நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம்
முடிய நடத்தி வருவார் என்று நம்பி உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். திரும்ப சொல்றேன், உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையிலையும் என்றைக்கு அவரை அறிகிற அறிவை நாம் காணும்படி நம்முடைய மனக்கண்களை திறந்தாரோ அன்றைக்கு ஒரு நற்கிரியை அவர் தொடங்கி இருக்கிறார். வெதர் யூ லைக் இட் ஆர் நாட், கண்டிப்பாக பயில் காட்டுவார், அப்படி இல்லைன்னா பலவந்தம் பண்ணுவார். உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையிலும் கண்டிப்பாக அவர் அதை செய்து முடிக்கத்தான் செய்வார். பாருங்க, நீங்க நினைக்கிறீங்க ஆண்டவர் என்ன இந்த வெறுத்து எடுக்கிறாரே, என் மேல அவருக்கு அன்பே இல்லை, நீங்க நினைச்சுக்கிறீங்க. ஆண்டவர் சொல்வாரு, உன் மேல நான் இருக்கிற அன்பினால தான் உன்னை நான் இவ்வளவு சூழ்நிலைகள் வழியாக கொண்டு போயிட்டே இருக்கிறேன். எப்படி ஆகிலும் உன்னை என் பக்கத்தை நான் இழுத்து கொள்ளணும்னு விரும்புகிறேன். பிரதர், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய நேரத்தில் நான் கூட ஆண்டவரை சொல்கிறேன், ஆண்டவரே இந்த பாதை ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆண்டவரே, இதை வேற மாதிரி செஞ்சிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும் ஆண்டவரே. தேவன் ஒரு நாள் நம்ம வாழ்க்கையில் அப்படி செய்கிறதே இல்லை. அவருக்கு ஒரே ஒரு நோக்கம் உண்டு, என்னோட குமாரனுடைய சாயலுக்கு ஒப்போட நான் எப்படி ஆயிலும் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி தான் தீருவேன். ஹல்லேலூயா. இந்த யாக்கோபனுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இவன் பிறக்கிறதுக்கு அம்மா வயிற்றுல இருந்த நாள்ல இருந்தே போராட்டம். ஆதியாகமம் 25வது அதிகாரத்தில் ரெபெக்காளுக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லை, ஈசாக்கு அவளுக்காக வேண்டிக்கிறான். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளேயே இஸ்ரேல் ஈரான் வார தொடங்கின மாதிரி உள்ள தொடங்கிடுச்சு. போராட்டம் 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 அங்கேயே தொடங்கிடுச்சு. சில பேர் சொல்லுவாங்க, அன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் போராட்டம் தான் பிரதர். சில பேருக்கு பிறந்த நாள்லேருந்து போராட்டம், சிலருக்கு கல்யாண நாள்லேருந்து போராட்டம், எப்படியோ போராட்டம் போயிட்டே இருக்கு பிரதர். இவன் யாக்கோபுட்ட கேட்டால் சொல்லுவான், வயிற்றில் உருவான நாள்ல இருந்தே போராட்டம், அது முடியவே இல்லை, அது முடியவே இல்லை, இன்ன வரைக்கும் தொடர்ந்து தான் இருக்குது. இயேசு சிலுவையில் அறையப்படுவதற்கு ஏறதுக்கு முன்னால் கொண்டு போகப்படுகிறார். ஏறது பார்த்தீங்கன்னா அவன் ஏதும் ஏசா வம்சம், இவர் யாக்கோபு வம்சம். அங்கேயும் பார்த்தீங்கன்னா முடிக்கிட்டு தான் நிற்குது. ஆமாம், ரெண்டு பேரும் போராடுவாங்க. அன்னைக்கு ஆண்டவர் சொல்லிட்டாரு, உள்ள ரெண்டு ஜாதி இருக்குது, ரெண்டும் போராடிட்டு தான் இருக்கும். வாழ்க்கையில் சில நேரம் பாருங்க, போராட்டம் இருக்குன்னா உடனே நீங்கள் நினச்சிடக்கூடாது, அங்கே தொடங்கிடுச்சு ஐயா இது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் நீர் என்னை உருவாக்க விரும்புகிறீர். ஹல்லேலூயா. போராட்டம். ரெபெக்கா போய் கேட்குறா, ஆண்டவரே என்ன? ஆண்டவர் சொல்றார், ரெண்டு இருக்குது. வேதம் சொல்லுகிறது, அவன் தன்னுடைய சகோதரனுடைய குதிங்காலை பிடிச்சிக்கிட்டே வெளியே வந்தான். இப்படி தான் பைபிள் அவங்களை குறித்து இன்ட்ரோடியூஸ் பண்ணுது. வாசிக்கலாமா? ஆதியாகமம் 25வது அதிகாரம், ஜெனிசிஸ் சாப்டர் 25 27வது வசனத்தை வாசிங்க. இந்த பிள்ளைகள் பெரியவர்களான போது ஏசா வேட்டையில் வல்லவனும் வன சஞ்சாரியுமா இருந்தான். இது ஊரை சுத்திக்கிட்டே இருக்கும். இது எப்ப பாரு அவுட்டிங் 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 அவுட்டிங், வீட்டுல கால் தங்குகிறது இல்லைன்னு போட்டிருக்கு பாருங்க. சில பிள்ளைங்களை கொஞ்ச நேரம் வீட்டில் உட்கார வச்சோன்னா போர் அடிக்குது. சில பேர் டைம் பாஸ் ஆக மாட்டேங்குது. இந்த டைம் பாஸ் ஆகலன்னு சொல்றாங்க பாருங்க. டைம் பாஸுக்கு போயிட்டு வந்தோம், அவனெல்லாம் பார்த்தா எனக்கு அவ்வளோ கோபம் வருதாடா, பாவி எங்களுக்கு நேரம் இல்லாமல் நாங்கள் தவிக்கிறோம், டைம் பாஸ் பண்ண போறீ அப்படின்ட்டு. இவன் மன சஞ்சாரியா இருந்தான். ஆனால் யாக்கோபை குறித்து இவன் எத்தனை தானே போட்டிருக்கு, அவன் சப்ளாண்டர் தானே போட்டிருக்கு, அவன் டிசீவர் தானே போட்டிருக்கு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா வேதம் சொல்லுகிறது, அவன் யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமா இருந்தான். ஆனா உள்ள பெரிய டைனமைட் இருந்துகிட்டே இருந்துச்சு. வெளியே பார்க்கும் பொழுதெல்லாம் யாக்கோபு அப்பா என்ன சாஃப்ட் நேச்சர். அவன் பாரு ஏசா உடலெல்லாம் ரொம்ப ஆளை பார்க்கறதுக்கே அப்படியே பெரிய ரவுடி மாதிரி இருக்கிறான். ஆனால் இந்த யாக்கோபை பார்த்தா அப்பா அப்படியே சாந்த சொரூபியா புல்ல இருக்குதே. ஆனால் உள்ள ஃபுல்லாக விஷம். சில பேர் சொல்லுவாங்க விஷம் விஷம், உள்ள ஃபுல்லாக விஷம். அவன் கூடாரவாசி குணசாலி, பார்த்ததை அப்படி போட்டு வச்சிடறான். போட்டு வை, பின்னால் அவன் யாருன்னு காட்டுறான் பார். இப்படிதான் இவங்களோட லைஃபே அங்கே தொடங்கிட்டு வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், அப்பா சாக போறேன்னு நினச்சிட்டு நிறைய செய்தியெல்லாம் பார்த்துட்டோம். ஈசாக்கு அவன் சாகவே இல்லை. அது பாருங்க, நல்ல வாய்க்குருசை தின்னு 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 எல்லா முடிவும் தப்பு தப்பாவே போச்சு. ஆமாம், நல்ல மான்கறி எடுத்து சமைச்சிட்டு வாப்பா நான் சாக போகிறேன். அவன் சாகவே இல்லை, கடைசி வரைக்கும் சாகவே இல்லை பாருங்க. அவன் போயிட்டு இவன் பிள்ளையும் 20 வருஷம் வெளியே போயிட்டு திரும்ப வந்து தான் இவன் அடக்கத்தை ஆறாதே நடக்குது, நாங்கள் நடத்த வேண்டியிருந்துச்சு. தலைவருக்கு அப்படி தான் சாக போகிற நினச்சி எல்லாம் தப்பு தப்பாவே முடிவு எடுத்துட்டு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவன் தன்னுடைய மகன் மூத்த மகன் ஏசாவை ஆசீர்வதிக்க போறேன்னு தெரிஞ்ச உடனே அம்மா வேற ஒரு பிளானை போட்டா. ஆஹா, ஆண்டவர் நம்மகிட்ட சொன்னது வேற இல்லை. எப்படியோ மாம்சத்துல போராடி ஒவ்வொரு டிசிஷன் எடுத்து அப்பாவை ஏமாத்தி ஈசாக்கை ஏமாத்தி யாக்கோபு அந்த ஆசீர்வாதங்கள்லாம் வாங்கிக்கிட்டான். இப்ப மூத்த மகன் ஏசாவுக்கு தன்னுடைய ஆசீர்வாதங்கள் களவாடப்பட்டுச்சுன்னு தெரிஞ்ச உடனே கோபம். எங்க அப்பா சாவட்டு அடக்க ஆராதனை முடிச்சு அடுத்த அடக்க ஆராதனை என் தம்பிக்கு யாக்கோபுக்கு தான் நடத்த போறேன்
அப்படிதான் அவன் சொல்றான். ஒரு கை பார்த்துடுறேன், தெரிஞ்சுது. அம்மா சொன்னா, ஏன்னா நான் இதை சொல்ல வேண்டியிருக்கு, ஏன்னா நிறைய பேர் புதுசாக இருக்கிறதுனால சொல்லிடுறேன். இப்போ அம்மா சொன்னா, ரெபேக்கா, ஐயா நீங்கள் இருந்தனா உங்கள் அண்ணன் உன் கதையை முடிச்சிருவான், நீங்கள் மாமனார் வீட்டுக்கு போயிரு, என் சகோதரன் அங்கே இருக்கிறான், சீரியாவில் இருக்கிறான், நீ எப்படியாயிலும் நீ போயிருன்னு சொல்லிட்டு அவனை அனுப்பினார். இப்போ யோசிச்சு பாருங்க, ஏமாத்தினா, பயந்தான், மாமனார் வீட்டிற்கு ஓடி போனான். யார் இந்த யாக்கோபு? தாயின் கற்பத்திலே இருந்த பொழுதே ஒரு நோக்கத்தோடு பிரித்தெடுக்கப்பட்டவர். மறுபடியும் சொல்றேன், நிறைய நேரத்துல தாயின் கற்பத்திலே தேவனுடைய நோக்கத்தோடு திட்டத்தோடு அழைத்து பிரித்தெடுக்கப்பட்டவங்க தன்னுடைய நோக்கம் என்னன்னு தெரியாம வேற எதுக்கோ ஓடிட்டு இருக்கிறது. இவன் நேரா மாமனார் வீட்டுக்கு போனா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், 28வது அதிகாரம் நம்ம இப்போ கொஞ்சம் லைட்டா டச் பண்ணத்தான் போறோம். 28வது அதிகாரத்தில் தேவனெல்லாம் தரிசிச்சுட்டா இப்ப மாமனார் வீட்டுக்கு போனா, மாமனார் வீட்டுல நீங்க பாத்தீங்கன்னா, பார்த்த உடனே, ராகேலை பார்த்த உடனே, மாமனாருக்கு இவ்வளவு அழகான ஒரு பொண்ணு இருக்கு நம்ம சொல்லாம போயிட்டாலே, விழுந்தார் காதல் வளையல். ஓசியா 12:12. அழைப்பை பெற்றவங்க, தாயின் வயிற்றிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவன், இந்த லவ் படுத்துற பாட பாருங்க. லவ்வுன்னு சுத்துறீங்கன்னா சுத்துங்க, ஆனா அந்த நாளெல்லாம் வேஸ்டா போயிடும், மறந்துடாதீங்க, மறந்தே போயிடாதீங்க. வாசிங்க, யாக்கோபு சீரியா தேசத்துக்கு ஓடி போய், ஆண்டவர் 2 பேரையும் உள்ள போட்டாரு பாருங்க. அவன் சீரியா தேசத்துக்கு ஓடி போகும்பொழுது அவனுக்கு இஸ்ரவேல்னு பேர் கொடுக்கவே இல்லை. ஆனா அங்க ஓசியால எழுதும் பொழுது அவர் சொல்றாரு, யாக்கோபு சீரியா தேசத்துக்கு ஓடி போய், ஆமா, தேவனோடு இளவரசனா இருக்க வேண்டிய ஒருத்தன் ஒரு பெண்ணுக்காக ஊழியம் செய்து ஒரு பெண்ணுக்காக ஆடு மேய்த்தான். இதுக்கு அல்லேலூயா சொல்லிடக்கூடாது. சில பேர் எதுக்கு அல்லேலூயா சொல்றேனே தெரியுது இல்லை பாருங்க. நான் திருடனா இருந்தேன், அல்லேலூயா, அதுக்கு ஆளுங்களா அல்லேலூயா. ஏங்க இவன் யாக்கோபு, சரி யாக்கோபு தான் சீரியா தேசத்துக்கு ஓடி போனான். வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஒரு பெண்ணுக்காக ஊழியம் செய்து ஒரு பெண்ணுக்காக ஆடு மேய்த்தான். சில பேர் அப்படி, எனக்கு தெரியும், சில நேரத்தில் ஜீவனானு பேசும்பொழுதெல்லாம் இதெல்லாம் பேசிப்போம். நீங்க நினைக்கிறீங்க ஒண்ணுமே எங்களுக்கு தெரியறதே இல்லை, யாருக்குமே தெரியறது இல்லைன்னு. எல்லாம் எல்லாருக்கும் தெரியும். வாலிப பிள்ளைங்க மட்டும் கரங்குறத்தர் அலையில சொல்லுங்க. வாலிப பிள்ளைங்க கை வைத்து சொல்லுங்க. டீன்ஸ், யூத் எல்லாம் கை வைத்து ஒரு அலையில சொல்லுங்க. கவனிங்க, நீங்க அதுல போனீங்கன்னா உங்க நோக்கம், உங்க திட்டம், நீங்க எத்தனை வருஷம் ஆனாலும் ஒன்னு ஆண்டவர் பிடிப்பார். ஆனால் அத்தனை வருஷமும் உன்னுடைய வாழ்க்கையில வீணாய் போன வருஷங்களா போயிடும். அப்படி சொல்றேன், வீணாய் போன வருடங்கள். நீ திரும்ப திரும்ப பின்னொரு நாள் அதை நினைப்ப, ஐயோ வீணாக்கிட்டோமே. இத்தனை ஆண்டுகள் அவன் மகிமையாய் வாழ்ந்திருக்க வேண்டியவன். நான் சொல்லுவேன், தன்னுடைய தாயினுடைய ஆலோசனையின் பேரிலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த கானான் தேசத்தை விட்டு தன்னுடைய மாமனார் வீட்டுக்கு ஓடி போயிட்டு திரும்பி வந்தான் பாருங்க. அந்த 20 ஆண்டுகள் அவனுடைய வாழ்க்கையிலே வீணடிக்கப்பட்ட வருஷங்கள். ராகேலை பார்த்துட்டே 7 வருஷம் ஆள் மாறாட்டம் பண்ணிட்டார். வினைய விதைச்சேன், வினைய அறுப்பான். உலகம் சொல்லுது, வேதம் சொல்லுகிறது, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஓட்டார். இவன் நல்ல ரோமத்தெல்லாம் போட்டுட்டு கண்ணு தெரியாத அப்பாவை போய் ஏமாத்திட்டாங்க. மாமனார் இவனுக்கு வச்சாரு பாருங்க, மகனை நீயா விதைச்ச. ராகேல உள்ள விட்டுறதுக்கு பதிலாக வீட்டுக்குள்ள விடுற பதில் லேயால விட்டுச்சு, கதவை சாத்திட்டார். இருட்டு. காலையில பார்த்தா தான் தெரியுது, அட மாமா, நான் 7 வருஷம் ராகேலோட அழகை பார்த்துல அந்த 7 வருஷம் ஒரு நாள் போல போயிடுச்சான். அப்படி ரொம்ப ஃபாஸ்டா போயிடுச்சான். போகத்தான் செய்யும். இப்ப மாமனார்ட்ட போய் கேட்டா சொன்னார், மூத்தவருக்கு இளையவில கொடுக்கறதெல்லாம் தப்புப்பா, அதனால வேணா இவளுக்காக இன்னொரு 7 வருஷம் வேலை செய். லவ் படுத்துற பாடு அது முடிச்சு. சரி, 2 பேரையும் கட்டியாச்சு, பிள்ளைங்க பில்கால் சில்பார் வேற வந்தாச்சு. இப்போ அடுத்த வாழ்க்கைக்கு என்ன பண்றது? வேலை செய்ய இன்னொரு 6 வருஷம். பாருங்க, தேவ திட்டத்தை வாழ்க்கையில் அப்படி தாமதிக்கிறதுக்கு எல்லாம் நடந்துட்டே இருக்கும். நல்லா கவனிங்க, இந்த 20 ஆண்டுகள் அவனை கொண்டு போய் அந்நிய தேசத்துல வச்சு தேவன் அவனை ஆசீர்வதிக்காம இல்லவே இல்லை. மறுபடியும் சொல்றேன், அவன் கையிட்டு செய்கிற எல்லாத்திலையும் ஆசீர்வாதம் இருந்துச்சு. ஆசீர்வாதம் இருக்கிறதுனால தேவ சித்தத்துல ஒருத்தர் இருக்கிறான் நீங்க நினைச்சீங்கன்னா அதையும் முதல்ல மாத்திக்கங்க.
பிரதர், ஆண்டவர் என்ன அவ்வளவு ஆசீர்வதிக்கிறார் பிரதர். நான் எனக்குன்னு சேர்த்து வச்ச அந்த வரி போட்ட புள்ளி உள்ள கருப்பு நிறம்ப ஆடுகள்லாம் கொளுத்த ஆடுகள், அதுலயே நான் பிளான் போட்டிருக்கிறேன். எல்லாம் மரங்கள், புன்ன மரம் அதெல்லாம் வெட்டி போட்டு ஏதோ அன்னைக்கே சயின்டிஃபிக்கலா எல்லாத்தையும் மெடிக்கல் சயின்ஸ் எல்லாம் அங்கே வச்சு எனக்கு மாத்திரம் ஆடுலைகள் இவ்வளவு பெருக்கம். கர்த்தர் என்னமாய் ஆசீர்வதிக்கிறார். உண்மையில பார்த்தீங்கன்னா லாபானே சொன்னா, எப்பா ஓ நிமித்தமா தான் கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்கிறார். ஆனால் தேவ சித்தத்துல இல்லை. உங்களுக்கு சொல்றது புரியுதா புரியலையா? 20 ஆண்டுகள் அவன் வாழ்க்கையில இருண்ட ஆண்டுகள். யாக்கோபினுடைய வாழ்க்கையில தேவன் அவனை அந்த 20 ஆண்டுகள் பார்ப்பார்னா ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுவார், இவன் வேணா எழுதிக்கலாம், அப்பா நான் கோலும் கையுமாக யோர்தானை கடந்து போனேன், இப்ப எனக்கு 2 பரிவாரம், அவ்வளவு செழிப்பா இருக்கிறேன், என்னை எவ்வளவாய் தேவன் ஆசீர்வதித்து இருக்கிறார் பாருங்க. அவனுக்கு இருந்த பெருமை இருந்துச்சு தெரியும்ல. பின்னால பாருங்க, பானா ஏசா கிட்ட சொல்லும் பொழுது எனக்கு இவ்வளவு தந்திருக்கிறார், நான் வெறுமையா போனேன், இப்ப இவ்வளவு இருக்கு. சில நேரத்துல கவனிங்க, சில நேரத்துல இல்லை, எப்பவுமே அதுதான். ஆண்டவர் ஒரு ஸ்பாட் ஒன்று வச்சிருப்பாரு எல்லாருக்குமே. எனக்கு அப்படிதான் வச்சிருந்தாரு. வந்த உடனே டபால்னு விழுந்துறது நல்லது. ஆனா இவன் எவ்வளவு பெரிய நெஞ்செழுத்தக்காரன் தெரியுமா? 20 வருஷம். பிரதர் சிஸ்டர் கவனிங்க, 20 வருஷம். இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த பிளான் உண்டு. மறுபடியும் சொல்றேன், நீங்கள் விவரம் தெரிஞ்ச பெரியவங்களா இருக்கலாம், சின்னவங்களா இருக்கலாம், உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலையும் மகா பெரிய திட்டத்தோட தான் ஆண்டவர் உங்களை என்னை வேறுபிடிச்சிருக்கிறார். பிரதர் சிஸ்டர், இந்த செய்தியை மாத்திரம் உங்க லைஃப்ல நீங்க ஒரு நாளும் மறந்துடாதீங்க. இதை செய்யாம நீங்க எங்க போனாலும் சரி, எத்தனை ஆசீர்வாதங்களை சுதந்திரிச்சாலும் சரி, தேவனுடைய கரம் ஒரு நாளும் உங்களை விடவே விடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பரம குயவனுடைய கரங்கள் இன்னைக்கு நம்ம நல்ல களிமண்ணா இருக்கிறோம். யாக்கோபு, நாங்க போனாயா, போய் அங்க என் கரத்தில் இருக்கும் பொழுதே கெட்டு போன களிமண்ணை போல தான் இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் அவர் கையில் இருக்கிறேன். அவர் என்னை திரும்ப வேற பாத்திரமாக வணைகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, இவன் பதானரம் போற வழியில வேதம் சொல்கிறது, ஆதியாகமம் 28வது அதிகாரத்துல போனான், திடீர்னு ராத்திரி வந்துச்சு, என்ன பண்ணுன்னு தெரியல, தலையணை இல்லை, ஒரு கல்லெடுத்த தலையில வச்சுட்டு அவன் படுத்து தூங்கிட்டு இருக்கிறான். அந்த இடத்துல சொப்பனம் கண்டான். நல்ல கவனிங்க, இவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல இருக்கான். இப்ப வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை விட்டு அவன் வெளியே போறான். கர்த்தர் அவனுக்கு சொப்பனத்திலே தரிசனமாகி சொப்பனம் கண்டான். அப்படித்தானே போட்டிருக்கு, ரியல் கிடையாது. தேவன் சொன்னது உண்மைதான், வாக்குத்தத்தம் கொடுத்தது உண்மைதான். ஆனால் அவனுக்கு நிழலாய்த்தான் எல்லாம் இருந்துச்சு. இன்னொருத்துல சொல்றதா இருந்தா, யாக்கோபே, கர்த்தர் அவனுக்கு ஒரு வார்னிங் தான் கொடுத்தார். நீ போற இடத்தெல்லாம் உன்னை காப்பாத்துவேன், நான் உனக்கு சொன்னதை செய்யற வரைக்கும் உன்னை கைவிடுவது இல்லை, நான் உன்னை விலக மாட்டேன், எல்லாம் தருவேன், நீ போ. தேவன் வாக்கு கொடுத்தார் என்பதற்காக யாக்கோபு செய்தது சரி என்று நான் ஒத்துக்க போறதே இல்லை. நிறைய நேரத்தில் மாம்சத்தில் நம்ம டிசிஷன் எடுத்துகிட்டே இருப்போம் பாருங்க. நாம் இன்னமும் ஆண்டவருடைய பிளான் சக்ஸஸ் ஆகிறதுக்கு நாம் ஹெல்ப் பண்ணுறதை நினச்சிக்கிட்டே இருப்போம். நாம் ஹெல்ப் பண்ணுறதை நினச்சிட்டே இருப்போம். உண்மைதானே? இன்னொருத்தர் சொல்றதா இருந்தா, 28வது அதிகாரத்தில் யாக்கோபுக்கு கிறிஸ்து தம்மை வெளிப்படுத்தினார். எப்படி வெளிப்படுத்தினார்? வேதம் சொல்கிறது, சொப்பனம் கண்டான், ஒரு ஏணி வைக்கப்பட்டிருந்தது, அதனுடைய மறுமுனை வானத்தை எட்டியிருந்தது, அதற்கு மேலாக கர்த்தர் நின்றார், தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமாக அவன் கண்டான். அந்த ஏணிக்கு மேலாகத்தான் கர்த்தர் நின்று சொல்றார், உனக்கு இந்த தேசத்தை தருவேன். எந்த தேசத்தை தருவேன்? நீ போற தேசத்தை இல்லை, நீ படுத்திருக்கிற இந்த தேசத்தை தருவேன். இன்னொருத்துல சொல்றதா இருந்தா, கானானுடைய பார்டர் அது, இந்த தேசத்தை உனக்கு நான் தருவேன், நீ அங்க இருக்கிற வரையிலும் அந்நியனா தான் இருப்ப, நீ அங்க இருக்கிற வரையிலும் பரதேசியத்தான் இருப்ப, நீ விரும்புனா இருந்துக்கோ, ஆனால் நீ அங்கே பரதேசி என்பதை மறந்துடாத. என் நோக்கம் திட்டமும் இங்க இழுத்துட்டு வந்து உன்னை எனக்கு பிரியமான ஒரு மனுஷனா வணைகிற வரைக்கும் உன்னை நான் விடவே மாட்டேன். பிரதர் சிஸ்டர் கவனிங்க, ஒவ்வொரு நாளும் தேவன் என்னை பார்க்கும் பொழுது, நீ என் நோக்கத்தினால் அழைக்கப்பட்டவன், என்னுடைய நோக்கம் உன் வாழ்க்கையில் நிறைவேற்றுகிறத நான் பார்த்து சந்தோஷப்படணும்னு தான் கர்த்தர் விரும்புகிறாரே தவிர, ஒரு நாளும் நீங்களும் நானும் அவரை விட்டு தூர விலகி போவதை அவர் விரும்புகிறதே இல்லை. எனக்கு என்ன தெரியுமா, ஆண்டோடைய அன்பை நேற்று அப்படி கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். யோவான் 1வது அதிகாரத்தில் அங்கே நாத்தான்வேலை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார்,
இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேல். நல்லா கவனிங்க, அங்க என்ன பேர் யூஸ் பண்ணாரு சொல்லுங்க பாப்போம். கபடற்ற இந்த இஸ்ரவேல் யார் தெரியுமா? இஸ்ரவேல். அங்க வாங்க, அவன் அங்க வாங்க. யார் அது? எத்தன் உண்மைதானே? அங்க இருந்து வந்து இங்க லிங்க் பண்றார். இது முதல் நீங்க தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குறதையும், ஏனில ஏறுறதையும் இறங்குறதையும் பார்ப்பீங்க. இன்னொரு இடத்துல சொல்றாரு, அந்த ஆண்டவர் சொன்னாரு, பாரு, கபடற்ற உத்தம இஸ்ரவேலனுக்கும் நான் என்ன வெளிப்படுத்துவேன், கபடு நிறைஞ்ச ஒரு மனுஷனுக்கு நான் என்ன வெளிப்படுத்துவேன். நான் அவன் கபடு உள்ளவனோ கபடற்றவனோ ஒருவரையும் நான் புறம்பத்தள்ள விரும்புறதே இல்லை. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க பிரதர். கடந்த கால லைஃப்பை கொஞ்சம் அப்படியே திரும்பி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தான் இருக்குது. கர்த்தர் சொல்கிறாரு, நீ எனக்கு வேணும், நீ எனக்கு வேணும். நல்ல கவனிங்க, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் இல்லை. நான் மறுபடியும் சொல்கிறேன், எங்கோ ஒரு இடத்துல அவனுக்கு நன்மைகளை வாரி வழங்கி கொண்டிருந்தார். இன்னொரு இடத்துல சொல்கிறதா இருந்தா அவனுக்கான இடம் அது அல்ல. இப்போ ஆண்டவர் 31வது அதிகாரம் 3வது வசனத்தில் ரொம்ப ஸ்டர்னாக சொல்லிட்டார், உறுதியாக சொல்லிட்டார். இங்கே பார், அது சும்மா ஆலோசனையாக சொன்ன வசனம் இல்லை. 31வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. ஜெனிசிஸ். கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கு உன் இனத்தாரிடத்திற்கு நீ திரும்பி போ, நான் உன்னோட கூட இருப்பேன், நான் உன்னோட கூட இருப்பேன். அவ்வளோதான். இது நெத்தி போட்டில் அடிக்கிற மாதிரி சொல்லிட்டார். இங்கே பார், திரும்பி போ. 20 வருஷம் உட்காந்து பிஸ்னஸ் 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 வருமானமே பார்த்துட்டு இருக்கிற, கிளம்பி போ. அங்கே பார்த்தீங்கன்னா மாமனார் பண்ண டார்ச்சர் தாங்க முடியல. நேற்று கூட ஒரு வீட்டுக்கு ஒரு ஹவுஸ் வார்மிங் செர்மனி போயிருந்தோம். பிரதர் சாட்சி சொல்லும் பொழுது ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. இந்த வருஷம் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம், நான் உன்னை கட்டு வைப்பேன், நீ மறுபடியும் கட்டப்படுவாய். வாக்குத்தத்தத்தை கேட்டுட்டு வீட்டுக்கு போனால் எல்லாம் உல்டாவா இருக்கு. இன்னொரு பிரதர் சொன்னார், இடிக்காம கர்த்தர் இப்படி கட்ட முடியும், இடிச்சா தானே கட்ட முடியும். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க, இடிச்சா தானே கட்ட முடியும். பின்னால் வாசிங்கன்னா உங்களுக்கு வேத வசங்கள் உங்களுக்கு தெளிவாக போதிக்கும் பாருங்க. இடிச்சா தானே கட்ட முடியும். கர்த்தர் எல்லாத்தையும் இடிச்சு போடுற மாதிரி இருந்துச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் மறுபடியும் கட்டி எழுப்பினார். ஒரு அள்ளியில சொல்லுவோமா, இப்போ நீ உடனே உன் தேசத்துக்கு கிளம்பி போ. இவன் திரும்பி வர்றான். இப்போதான் 32வது அதிகாரம். நல்ல கவனிங்க, 32. இந்த 32வது அதிகாரம் தொடங்கும் பொழுது எப்படி தெரியுமா தொடங்குது? யாக்கோபு வரும் பொழுது வழியிலே தேவ தூதர்கள் ஒரு சேனையை அவனை சந்திக்குது. மக்னாயிம் என்று பெயரிட்டான். அங்கே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை விட்டுட்டு அந்நிய தேசத்திற்கு போகும் பொழுது தேவதூதர்களை தரிசித்தான். எப்படி தெரியுமா தரிசித்தான்? சொப்பனத்தில் தரிசித்தான். நல்ல கவனிங்க, சொப்பனத்தில் தரிசித்தான். இங்க எப்படி தெரியுமா தரிசிக்கிறான்? ரியலாக, நிஜமாக அவங்க தரிசிக்கிறான். இப்போ இவ்வளவு நாள் இருந்த போராட்டம் முடிஞ்சுது. அது போராட்டம்னு சொன்னா அவனுக்கு அது பெரிய போராட்டமா தெரியல. அவனை பொறுத்தப்பட்டு ஒன்று தான் சொல்லுவான். இங்க பாரு, நான் கோளுங்கையுமா போனேன், 2 பரிவாரமோட வர்றேன், அங்கே ராகேல் உண்டு, லேயால் உண்டு, பக்கத்துல பில்கால் உண்டு, சில்பால் உண்டு, ஆடுகள் உண்டு, எல்லாத்தையும் நல்லா பெரிய பரிவாரமாக நான் வந்துக்கிட்டே தான் இருக்கிறேன். ஆனால் இப்போ புதுசாக ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? 32வது அதிகாரம் 6வது வசனத்தில், என் சகோதரன் ஏசாவை நினச்சா எனக்கு பயம், கொஞ்சம் அவனை போய் பார்த்துட்டு அப்படி எல்லாம் சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்த பிறகு வந்த செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, நீர் என்ன அனுப்புறது? அங்கேருந்து ஏசாவும் வர்றான், 400 பேரோட வர்றான். இப்போ இவனுக்கு ஒரு எண்ணம், என்ன பாசத்தோடு வர்றாரா பழிவாங்க வர்றாரான்னு தெரியலையே. அவன் சும்மாவே என்னை வெட்டிடுவேன்னு சொன்னான். இப்போ அவன் மாத்திரம் வரல, 400 பேரோடு கூட வர்றான். கண்டிப்பாக என்னை பழிவாங்க தான் வர்றான். இப்போ திரும்பி போக முடியாது. ஏன் திரும்பி போக முடியாது? ஆண்டவர் சொல்லிட்டு நீ அங்கே தான் போய் ஆகணும். 2வது மாமனாருக்கு நமக்கு நடுவில் வேற இப்போ கலையத் மிஸ்பால் ஒரு உடன்படிக்கை பண்ணி கல்லு கோவில வச்சு, இந்த பக்கம் நீ வரக்கூடாது, இந்த பக்கம் நானும் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே வேற உடன்படிக்கையை பண்ணியாச்சு. இப்போ திரும்பி போக முடியாது. முதன் முறையாக ஒரு மனுஷனுக்குள்ள பயம் வருது. பிரதர், யாப்போக்கு நதி என்ற உள்ள அனுபவம் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் கண்டிப்பாக உண்டு. நீங்கள் உண்மையாய் தேவனை நேசிப்பீர்களே ஆனால், தேவன் உங்களை தெரிந்து கொண்டது உண்மையே ஆனால், ஒருவேளை யாப்போக்குன்னு அந்த லிட்ரல் அந்த இடத்துல ஒருவேளை உங்களை கொண்டு போய் கர்த்தர் நிறுத்தாம இருக்கலாம். ஆனால் அந்த அனுபவமும் அந்த உணர்வும் கண்டிப்பா ஒவ்வொருத்தன் வாழ்க்கையில வந்து தான் தீரும். அந்த நேரத்தை அசட்டை பண்ணி மிஸ் பண்ணிடவே கூடாது. இந்த ஒரு இடத்துல தான் யாக்கோபு என்கிற ஒரு மனுஷனை கர்த்தர் உடைச்சார். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. முக்கியமான ஒரு காரியம் வேதம் சொல்லுகிறது, இவன் ஏறக்குறைய அந்த சம்பவத்தை வாசிங்கன்னா மரண வாசலுக்கு சமீபமா வந்துட்டான்.
நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு நாள் சொன்னேன், ஏசா கண்டிப்பாக வெறியோடு கூட தான் வந்திருப்பான். தேவனோட இவன் சந்தித்த அனுபவம் அவனுடைய வாழ்க்கை மாற்றி போட்டுடுச்சு. ஹல்லேலூயா. இப்போ 28வது அதிகாரத்தில் சொப்பனம், 32வது அதிகாரத்தில் எப்படி சொல்றது, அது நிஜமா மாறிடுச்சு. இவன் அப்படியே ஊதாரி மைந்தனை போல வந்துகிட்டே இருக்கிறான். முதலாவது குறிப்பை எழுதுக்கிங்க. ஒவ்வொரு தேவ பிள்ளையினுடைய வாழ்க்கையிலும் தேவன் போராட்டத்தை அனுமதிக்கிறார். 23வது வசனம் வாங்க அப்படியெல்லாம் பார்த்துடலாம். 32வது அதிகாரம், ஆதியாகமம் 32வது அதிகாரம். எல்லாரும் கையில் பைபிள் எடுங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஏசா வர்றான்னு தெரிஞ்ச உடனே அப்படி எல்லாம் மாம்ச பிரகாரமாக எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புகிறான். சொல்லி அனுப்பி எல்லாத்தையும் கொடுங்க, கிஃப்ட் எவ்வளோ கொடுக்குறீங்களோ கொடுங்க 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 எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பிச்சாச்சு. இன்னைக்கு காலையில் கூட நான் வேதத்தை வாசிக்கும் பொழுது ஒரு காரியத்தை யோசித்தேன். இவ்வளவு நாள் அங்கே லாபான் இடத்துல அடிமையாக இருந்தான். இப்போ ஏசாவை பார்த்து இவன் என்ன தெரியுமா சொன்னான், அதையும் வாசிடலாமே. எடுங்க 32வது அதிகாரம் 4வது வசனம். என் ஆண்டவனாகிய யாரு? என் ஆண்டவனாகிய லார்டு, சின்ன எள்ளு தான். ஆனா என்ன சொன்னாரு? என் ஆண்டவனாகிய. 5வது வசனம் பாருங்க. எனக்கு தயவு கிடைக்கத்தக்கதாக, உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்கத்தக்கதாக ஆண்டவனாகிய உமக்கு. இன்னொருத்தர் சொல்லுந்தா, என் வாழ்க்கையை ஆள்றவர் யாரு? ஏசா. ஆண்டவர்ல ஏசா. ஏசா தான் ஆண்டவன் ஆண்டவன் ஆண்டவன். காணிக்க கூட கொடுத்து அனுப்புறேன்யா. எப்படியோ கொஞ்சம் தப்புவியும். ஆனாலும் பாருங்க, கர்த்தர் உள்ளத்துல உண்டு பண்ண பயத்தை யாராலும் தவிர்க்கவும் முடியல. கர்த்தர் பிள்ளைங்க கவனிங்க, வேதம் சொல்லுகிறது, இப்ப எல்லாரையும் அங்க லேயால் அவன் பிள்ளைங்கள் அங்க அனுப்பிச்சாச்சு, வேலைக்காரர் அனுப்பிச்சாச்சு, ராகேல் அவனுடைய பிள்ளைகளையும் பின்னால வச்சாச்சு. இவர்கள் எல்லாரையும் நதிக்கு அப்புறப்படுத்தின பிறகு ஒரு இடத்துல வேதம் சொல்லுகிறது, யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். இதுதான் ஒரு வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். இந்த இடத்திற்கு கர்த்தர் உங்களை கொண்டு வரும் பொழுது டோட்டலா சரண்டர் ஆயிடுறது நல்லது. மறுபடியும் நான் சொல்றேன், தேவன் யாப்போக்கு என்கிற ஒரு அனுபவத்திற்குள் உங்களை கொண்டு வரும் பொழுது நீங்கள் உங்களை சீர்படுத்திக் கொள்வது நல்லது. இந்த இடத்துக்கு வந்த உடனே தான் யோசிக்கிறான், நான் எவ்வளவு தூரம் நான் வந்துட்டேன் ஆண்டவரே, எல்லாத்துக்கும் சார்ந்து வாழணும்னு தான் நீர் விரும்புறீரு. ஆனால் நான் அதை விட்டு ரொம்ப தூரமா போயிட்டேனே. உங்க பிரசனத்தை 28வது அதிகாரத்தில் 20 வருஷங்களுக்கு முன்பதாக நான் அனுபவிச்சேன் ஆண்டவரே. இப்பொழுது இந்த பிந்தி தனித்திருக்கிறது ஒன்று இருக்கு தெரியும்ல, முழுவதும் பயம், முழுவதும் குழப்பங்கள், முழுவதும் இருள். அங்கே பார்த்தீங்கன்னா எல்லாரும் போயிட்டாங்க, நான் மாத்திரம்தான் இருக்கிறேன். பிரதர், நிறைய நேரத்தில் நம்ம சுற்றிலும் எல்லாரும் இருப்பாங்க, நமக்குரிய எல்லாம் இருக்கும். ஆனால் நான் மாத்திரம் தனியாக இருக்கிறது போல ஒரு அனுபவம். நான் மாத்திரம் தனித்து இருக்கிற ஆண்டவரே, நான் மாத்திரம் தனித்து இருக்கிற ஆண்டவரே, நான் மாத்திரம் தனிச்சிருக்கிற ஆண்டவரே, நான் மாத்திரம் தனிச்சிருக்கிறேன் ஆண்டவரே. நல்ல கவனிங்க, ஏன் ஆண்டவரே எனக்கு நீர் இதை அனுமதிச்சிரு? ஏன் ஆண்டவரே இவ்வளோ போராட்டத்தையும் சூழ்நிலையில் அனுமதிக்கணும்? ஏன் இந்த திகிலான செய்தி என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் வந்து மோதி அடிக்குது? எதற்கு ஆண்டவரே? இதை நினைச்சாலும் எனக்கு இவ்வளோ பயம். பிரதர், நீங்க ஆண்டவர்கிட்ட போராடிட்டு இருக்கலாம், கேள்விகளை கேட்டுட்டு இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவன் அழைத்தவர் உங்களை உருவாக்குவதற்கான நேரம் வந்துடுச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க யோசிச்சு பாருங்களேன், இந்த யாப்போக்கு நதி அண்டையிலே பிந்தி தனிச்சிருந்தான், தேவனை நோக்கி ஜெபம் பண்ண தொடங்குறான். இப்போ எதற்கு ஜெபிச்சிருப்பான் நீங்க நினைக்கிறீங்க? சொல்லுங்க பாப்போம். எதுக்கு ஜெபிச்சிருப்பான் சொல்லுங்க? வர்றாண்டவரே, ஒண்ணு அவனுக்கு என்னை தப்புவியும்னு ஜெபிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா வர்ற வழியில் அவன் கை காலெல்லாம் முடிச்சு போட ஆண்டவரே. 2ல் 1க்கு தான் நம்ம ஆளுங்களுக்கு ஜெபம் பண்ண தெரியும். எனக்கு தெரிஞ்சு 2வது உள்ள ஜெபம் தான் நம்ம ஆளுங்களுக்குலாம் ரொம்ப ஃபேமஸ். எதுக்கு எடுத்தாலும் இயேசுவின் நாமத்தினாலே அவன் அப்படி தானே. அது இந்த பெந்தேகோஸ்தே ஜெபம் இருக்குது பாருங்க, அவ்வளவுதான். அவங்க யாருக்குமே தெரியல. ஆண்டவரை எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்னி இறக்கி அடிச்சிடலாமான்னு கேட்ட உடனே அவர் என்ன சொன்னாரு, உனக்குல என்ன ஆகிருக்குன்னு தெரியாதா, கொஞ்சம் வாய் மூடிட்டு இருக்கிறியான்னு சொன்னவரதெல்லாம் மறந்துடுறது. ஆனால் இப்போ ஃபயர் 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 இயேசுவின் நாமத்தினாலே. அவங்களுக்கு சொன்ன ஞாபகம் இருக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியல. நாங்கள்லாம் அப்போது இந்த திருச்சூல மலைக்கு மேலே போய் உட்காந்து ஜெபம் பண்ணுவோம். நல்லா ஜெபம் பண்ணிட்டு நான் ஜெபம் முடிச்சுட்டு என் கூட வந்து தம்பி ஜெபம் முடிச்சுட்டு வரட்டும்னு நான் வெயிட் பண்ணுறேன். அங்கே பார்த்தா ஒரு அம்மா பைபிளும் பாட்டு புக்கும் இவ்வளோ அடிக்க வச்சுக்கிட்டு சுட்டடிக்கிற 7 வீட்டையும். அவன் பக்கத்தில் ஒரு மிலிட்ரி மேன், அவன் ரேடியோ ரிசீவர் டிரான்ஸ்மிட்டர்லாம் வச்சுக்கிட்டு இந்த அம்மா போட்ட சத்தத்தில் எல்லாத்தையும் தூக்கிட்டு அவன் ஓடிட்டான். கடைசியில் அங்கே ஒருத்தன் ஜெபமே பண்ண வராதிங்கன்னு மழையும் பூட்டிட்டான். இவன் எப்படி ஜெபம் பண்ணியிருப்பான்? ஆண்டவரே, ஏசா வர்றான், ஒரு வழி பண்ணிடுற ஆண்டவரே.
ஆண்டவர் சொல்றாரு, அவனை ஒரு வழி பண்றதுக்கு மட்டும் உனக்கு ஒரு வழி பண்றனா இல்லையா பாரு. நீங்க நினைக்கிறீங்க ஏசாவுக்கும் யாக்கோபுக்கும் உள்ள போராட்டம் இல்லை, ஏசாவுக்கும் தேவனுக்கும் உள்ள போராட்டம். பிரதர், இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில தேவன் போராடிட்டே இருக்கிறார். நான் சொல்றேன், இந்த மே மாதம் 2026 3ஆம் தேதி, ஆண்டவரே நீர் என்னை உடைக்கணும்னா உடைச்சிக்கிறோம், நீர் என்னை உருக்கணும்னா உருவாக்கிறோம், ஆனால் என்னை உருவாக்குறதுக்கு மட்டும் நான் தடையை இருந்துட போறவே இல்லை. பிரதர், நிறைய நேரத்தில் வெளியே நம்ம பார்க்கும் பொழுதெல்லாம் உலகம் எப்படி தெரியுமா பார்க்கும்? அவன் கூடார வாசி, அவன் குணசாலி. தேவன் உங்களை என்ன பார்க்கும் பொழுது பார்ப்பாரே, இன்னும் நான் விரும்புகிற இஸ்ரவேலா நீ மாறவே இல்லை, நீ யாக்கோபா இருந்துக்கிட்டே தான் இருக்கிற. ஏன் ஆண்டவரே எனக்கு மாத்திரம் இவ்வளோ போராட்டம்? கர்த்தர் சொல்லுவார், உன்னை நான் இஸ்ரவேலை மாற்ற விரும்புகிறேனே, உன்னை நான் இஸ்ரவேலை மாற்ற விரும்புகிறேன், உன்னை நான் இஸ்ரவேலை மாற்ற விரும்புகிறேன். யோசிச்சு பாருங்க, இந்த யாக்கோபு ஜெபிக்க துவங்கின உடனே வேதம் சொல்லுகிறது, எடுக்க எல்லாம் பயந்து என்னதான் ஜெபம் பண்ணாலும் மறுபடியும் இம்மம் பண்ணுறதை பண்ணிக்கிட்டே தான் இருந்தான். இப்போ பிந்தி தனித்திருந்த பொழுது 24வது வசனம், அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் மலமும் அவனோடு போராடி. இன்னொருத்துல சொல்றா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆண்டவர் தான் எடுத்து வச்சார் தெரியுமாங்க. இவன் தனிச்சிருக்கிறான், இருட்டு, என்ன நடக்குனே தெரியல. திடீரென்று ஒரு புருஷன் வந்தான். வேதம் சொல்லுது அவர் கிறிஸ்டோபர், அது கிறிஸ்துவானவர் அன்னைக்கு அப்படிதான் தூதனா வெளிப்பட்டாரு, ஒரு புருஷனாக தம்மை காண்பித்தார். இப்போ எடைப்படுற நேரம் வந்துச்சு, ஆண்டவர் தான் இங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறாரு. வேதம் சொல்லுகிறது, வாசிக்கலாமே, யோசியா 12வது அதிகாரம், ஹோசியா 12 சாப்டர் 12 3 and 4. எல்லாரும் எடுங்க, எல்லாரும் எடுங்க. ஹோசியா 12 3 4 ஆகிய வசனங்கள். அவன் தாயின் கற்பத்திலே தன் சகோதரனுடைய குதிகாலை பிடித்தான். அங்க தொடங்கின போராட்டம். நடுவில் தன் பலத்தினால், யார் பலத்தினால, யார்கிட்ட போய் போராடினா? இது எப்படிங்க தான் பலத்துல தேவனோட எப்படிங்க போராட முடியும்? போராடலாம். இவன் சாதாரண ஆள் இல்லை, நல்ல கவனிங்க, இவன் சாதாரண ஆள் இல்லை. இவன் யாக்கோபு நல்ல பலசாலி. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, அங்க போன உடனே ராகேலெல்லாம் பார்த்த உடனே, லேயெல்லாம் பார்த்த உடனே, அங்க கிணற்ற மூடி இருந்த கல்ல அவன் ஒரு ஆளை புரட்டி போட்டான்னு போட்டிருக்குதா? போடலையா? 29வது அதிகாரத்துல ஒரு ஆளு, அதுவும் மாமா பொண்ணுங்களை பார்த்த உடனே எங்க இருந்தா பலம் வரும்ல, அப்படிதானே? எல்லாரும் போராடணும், எல்லாம் வரட்டும்பா, மேய்ப்பர்லாம் வரட்டும், நான் போடுறேனா இல்லையா பார். அவர் ரொம்ப ஸ்ட்ராங். அவன் வேதம் சொல்லுகிறது, இங்க தன்னுடைய பலத்திலே தேவனோடு போராடணும். நல்ல கவனிங்க, எது வரைக்கும் தெரியுமா அந்த போராட்டம் இருந்துச்சு? எது வரைக்கும் தெரியுமா? விடிகிற வரையிலும். அப்படின்னு சொல்றேன், விடிகிற வரையிலும். சில பேருக்கு பாருங்க, ஆண்டவரோட போராட்டம் ரொம்ப நேரம் நடக்கும், ரொம்ப நாட்கள் நடந்துகிட்டே இருக்கும், கர்த்தரும் போராடிக்கிட்டே இருப்பாரு. பாருங்க, தேவன் ஒரு நாளும் சோர்ந்து போறதே இல்லை. தேவன் ஒரு நாளும் சோர்ந்து போக மாட்டார். சோர்ந்து போறது நீங்களும் நானும் தான் சோர்ந்து போவோம். இருக்கிறோமா இங்க? நீங்களும் நான் தான் சோர்ந்து போவோம். வேதம் சொல்லுகிறது, அந்த அனாதை தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படுவதும் இல்லை, போராடிட்டே இருப்பாரு. நீங்களும் நானும் தான் சோர்ந்து போயிடுவோம். ஃபர்ஸ்ட் நான் நினைக்கிறேன் 10 மணிக்கு போராட்டம் தொடங்கிருச்சுன்னு வச்சுங்களேன், ஒரு 11 மணிக்கு அவன் டக்குன்னு விட்டு கொடுத்துருந்தான்னு வச்சுக்கிங்க, விட்டு கொடுத்துருந்ததுக்கெல்லாம் நல்லா இருந்திருக்கும். வேதம் சொல்லுகிறது, விடிகிற வரையிலும், ரா முழுவதும் போராட்டம். இவ்வளவு பெரிய போராட்டம் ஏன் ஆண்டவரே? இவ்வளவு பெரிய போராட்டம். விடிகிற நேரம் வந்துச்சு. ஆண்டவர் சொன்னார், இங்க பாரு, உன்னை இனிமே விட முடியாது யாக்கோபே, உன்னை நான் விடவே முடியாது. இல்லை கவனிங்க, உன்னை நான் விட முடியாது. இப்போ பொழுது விடுகிறது, நான் போட்டும். ஏன் போட்டுன்னாரு? என்னுடைய மகிமை கண்டா நீ செத்து போயிடுவ. விடிஞ்சு என்னுடைய மகிமை கண்டா செத்து போயிடுவ. இப்போ இருட்டு. தேவனுடைய முகம் யாக்கோபுக்கு தெரியல, யாக்கோபனுடைய முகம் தேவனுக்கு தெரியும். ஆனா இருட்டில் போராட்டம் நடந்துகிட்டே இருக்குது. விடிஞ்சு முகத்தை கண்டா நீ செத்துருவ. விடிக்கிறத நான் போகட்டும். பிரதர் சிஸ்டர், இந்த அனுபவத்திற்கு யாரெல்லாம் இருக்கிறீங்களோ, தேவன் உங்களோடு ஏன் போராடுறாருன்னு தெரிஞ்சுங்க. மாறாக உங்களுடைய பலத்தில் நீங்கள் ஒரு நாளும் ஒரு இடத்துல போராடாதீங்க. 2வது காரியம் குறிப்பு எழுதிங்க. தேவன் நமக்கு போராட்டங்களை அனுமதிக்கும் பொழுது அவர் நம்மை புதிதாக உருவாக்க விரும்புகிறார். புதிதாக உருவாக்கும் தேவன் அவர். இப்ப யாக்கோபனுடைய மொத்த உருவத்தையுமே கர்த்தர் மாற்ற ஆரம்பிச்சிட்டார் பாருங்க. இல்லை கவனிங்க, இப்ப இந்த அனுபவத்திற்குள்ள வரும் பொழுதுதான் நீங்களும் நானும் யார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். இல்லை அது வரைக்கும் தெரியவே தெரியும்ல.
நாம் அப்படி வீராவாசம் பேசிக்கிட்டே தான் இருப்போம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, யோவான் 4வது அதிகாரத்தில் இயேசு சமாரியாவிலே போகிறதுக்கு ஒரு ப்ரோக்ராம் ஸ்கெடியூல் வைக்கிறார். அங்கே சமாரிய ஸ்திரீ வர்றா. சமாரிய ஸ்திரீயே தாகத்துக்கு கொஞ்சம் குடிக்க கொடு அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது இந்த அம்மா பயங்கரமான வாயாடி பாருங்க, எல்லாம் பேசுது. ஆமாம், எங்களுக்கு தந்த யாக்கோபை பார்க்கல பெரியவரோ அப்படி இப்படின்னு பைபிள்ல இருந்து பேசுது, ஹிஸ்ட்ரி பேசுது, எல்லா கதையும் பேசிக்கிட்டே இருந்துச்சு. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது 5 பேரை யாருக்கவே மாத்திடுச்சு. அது போய் கேட்டா அவன் மூத்த புருஷனுக்கு என்னாச்சு, அவன் சரியில்லை. 2வது புருஷன் அவன் சரியில்லை, 3வது புருஷன் அவனும் சரியில்லை, 4வது புருஷன் சரியில்லை, 5வது புருஷன் சரியில்லை. இப்போ ஆண்டவர் அவரை பார்த்தோன்னே தான் தெரியுது நான் சரியில்லை. அவர் சொல்ல, உனக்கு 5 புருஷன் இருந்தான், இப்போ உன் கூட இருக்க உன் புருஷன் இல்லை, உன் புருஷனை கூட்டிட்டு வான்னு சொன்னால் இவ்வளோ கதையும் சொல்லி முடிச்சிடுறாரு. அவர் டக்குன்னு சொல்ல, ஆண்டவரே நீ திருக்கு தரிசின்னு காண்றான். அவ்வளோதான், எடுத்த ஓட்டம். ஐயா நான் செஞ்சதெல்லாம் ஒருத்தர் சொன்னார், வா திருக்கு தரிசி. அதோடு அவள் வாயை மூடிட்டார். கவனிங்க, கர்த்தரை சந்திக்கிற வரையிலும் பாருங்க இந்த பேச்செல்லாம் இருக்கும். யாருன்னா அவன் சரியில்லை இவன் சரியில்லைன்னு பேசுனீங்கன்னா இது நான் அவரை சந்திக்க வேண்டிய விதமாக சந்திக்கலைன்னு நினச்சிக்கோங்க. உண்மைதானே? எல்லாரையும் முதுகு பின்னால் பேசுறது. சில பேருக்கு வாயை திறந்தாலே அவன் என்ன பண்ணான், அவன் என்ன பண்ணா. ஒரு நாள் நீங்கள் அவரை சந்திப்பீங்க, எல்லாருக்கும் முன்னால் டங்குன்னு எல்லாத்தையும் போட்டு உடைப்பார். அன்றைக்கி உங்கள் முகத்தை எங்கே கொண்டு போய் வைப்பீங்களே எனக்கு தெரியாது. எனக்கு தெரியும். நல்ல வேலை அந்த இடத்துல வேற யாரும் இல்லை, சீஷர்கள் கூட இல்லை. இல்லைன்னா பேதுரு அவ்வளோ ஒரு மாதிரி பார்த்துருந்துருப்பான். நம்முடைய ஆண்டவர் எவ்வளோ ஞானம் உள்ளவர் பாருங்க. ஆமாம், அவரை ரொம்ப ரொம்ப நல்ல ரொம்ப வயசாக எல்லாத்தையும் டீல் பண்ணுறவர். இங்கேயும் பாருங்க, இவன் இந்த இடத்திற்கு வருகிற வரையிலும் தன்னை ஒரு பெரிய பொருட்டாக தான் நினச்சிட்டே இருந்தான். அவன் மற்றவங்க எல்லாரோடைய பார்வையில் அடுப்பான். ஏசாவை எப்படி நினச்சிருப்பான்னு எனக்கு தெரியலை. வேற வழி இல்லை, உனக்கு கொடுத்து அனுப்பணும். ஐயோ, அங்கே கூட பாருங்க 28வது அதிகாரத்தில் நீர் எனக்கு தர்ற எல்லாத்திலும் நான் உனக்கு தசமபாகம் தருவேன்னு சொன்னான், ஒன்றும் கொடுக்கல. இப்போ எண்ணி 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 அனுப்ப வேண்டியிருக்குது சில நேரத்தில். ஆண்டவரே இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு என்னை கொள்ளுவேன்னு நினச்சி ஏசாக்கு இதெல்லாம் கொடுக்க வேண்டியிருக்குது. எதெல்லாம் அவன் மனசில் ஓடிச்சு எனக்கு தெரியாது. அடுத்த குறிப்புக்கு வாங்க. தேவன் எப்படி திரும்ப நம்ம உருவாக்க விரும்புகிறாரு, நம்முடைய பலத்தில் தான் ஓடிட்டே இருக்கிறோம். 25வது வசனம் எடுங்க பார்ப்போம். ஆதியாகமம் 32:25. எவ்வளோ பெரிய தேவனை நாம் ஆராதிக்கிறோம். நல்லா கவனிங்க. 32. அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடை சந்தை அவர் தொட்டார், அதனால் அவருடனே போராடுகையில். யாருடனே போராடுகையில்? இப்போ இப்போ முன்னணியில் நிற்கிறது யாரு சொல்லுங்க? அவர் போராடுகையிலா அவன் போராடுகையில? வாசிங்க. யார் போராடினா? திமிரு தானே அது. விடிகிற வரைக்கும் இவரும் பார்த்துருப்பார், யாக்கோபே நீ அதை விட்டுறியா, அது எப்படி? நீங்கள் உடனே பெரிய இந்த WWF சண்டைன்னு அந்த கோணத்தில் யோசிச்சுட போறீங்க நினைக்கிறேன். ஆண்டவர் அவன்கிட்ட சொல்ல, ஏ யாக்கோபு, இந்த இடத்துல நீ எவ்வளோ கண்ணிங்காக இருக்கிற தெரியுமா? அது இப்படி கண்ணிங்காக இருப்பேன், அவன் பண்ணுறது என்ன சரியா? அடுத்து கேட்டிருப்பாரு, நீ எந்த அளவிற்கு உனக்குள்ளே நான் தான் பெருசுன்னு குறை சொல்லிட்டே இருக்கிற, அவன் அது எப்படி? அவன் பண்ணது மாத்திரம் சரியா? இந்த போராட்டம் விடிகிற வரைக்கும் வந்துக்கிட்டே இருந்துச்சு. நல்லா கவனிங்க, விடிகிற வரைக்கும் வந்துச்சு. ஆண்டவர் பார்த்தாரு, இந்த பாருப்பா உன்னை நான் அழைக்கிற நேரம் அதான் வந்துடுச்சு. என்ன தெரியுமா செஞ்சார்? வசனம் சொல்லுது, வாசிங்க. இப்போ அவர் அவனுடைய போராடுகையில், நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், சுளுக்கிடுச்சுன்னு அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த ஹிப்பில் இருந்து சாக்கெட்டை தனியாக கழட்டிட்டாருன்னு அர்த்தம். சில டிரான்ஸ்லேஷனில் அதான் போட்டிருக்கு. நல்லா கவனிங்க, ரொம்ப முக்கியம். எவ்வளோ பெயின்ஃபுல் தெரியுமா? நீங்கள் வேணா யாருன்னா, எப்பா நீ இந்த காலை பிடிச்சி இழு, நீ இந்த கையை பிடிச்சி இழு, இந்த சாக்கெட் இங்கேருந்து தனியாக கலட்டுன்னு சொல்லி அதில் வர்ற பெயினை யோசிச்சு பாருங்க. இந்த ஃபிசியோதெரபிஸ்ட் இருக்கு, அவட்ட கேட்டு பாருங்க. வேதம் அப்படிதான் சொல்லுது. ஏங்க, தேவன் போராடி ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லிட்டே இருக்கிறார். இவன் அவனிலும் பலத்தவராயிருந்து மேற்கொள்ளும்படி நான் தான் இந்த மாம்சம் விடவே இல்லை. இன்னும் கேட்டிங்கன்னா, ஹியூமன் பாடியில் எது தெரியுமா ரொம்ப ஸ்ட்ராங்கான இடம்? தொட எலும்பு தான். தெரியுமா? இவன் எதை ஸ்ட்ராங்கு நினைச்சோன்னா கர்த்தர் வச்சாருங்க, போ மொத்தமாக கழட்டிட்டார். பிரதர் கவனிங்க, சில நேரத்தில் தேவனுடைய கிருபை நம்ம காயப்படுத்தும். தெரியுமா? நீங்க நினைக்கிறீங்க கிருபை காயம் கட்டுன்னு. சில நேரத்தில் கிருபை நம்மை காயப்படுத்தும், கிருபை நமக்கு சேதம் உண்டாக்கும், கிருபை நமக்கு தழும்புகளை கொண்டு வரும். நீங்க ஏத்துக்கிறீங்களோ இல்லையோ, நான் சொல்றதை சொல்லிடுறேன்.
கிருபை, தேவன் உங்க மேல வச்ச கிருபை உங்களுக்கு காயங்களை கொண்டு வரும். தேவன் உங்கள் வாழ்க்கையில வைத்திருக்கிற கிருபை உங்க வாழ்க்கையில சில நேரத்துல நீங்க விரும்புறத உடைக்கும். இன்னொரு இடத்துல சொல்றாருந்தா, எதெல்லாம் எனக்கு ஸ்ட்ராங்கு நான் நினைக்கிறேனோ அங்கெல்லாம் ஆண்டவர் உடைப்பார், அங்கெல்லாம் உடைப்பார். யாக்கோபு பாருங்களேன், அது வரைக்கும் அவன் தன்னுடைய பலத்தை நம்பிட்டு இருந்தவன் இன்னொரு இடத்துல சொல்றான்டா, ஒருவேளை தேவன் என்னை கைவிட்டா இந்த ஏசா வரும்பொழுது நான் எஸ்கேப் ஆகிறதுக்கு எல்லாத்துக்கும் ரெடியா இருந்துட்டே இருக்கிறேன். கர்த்தர் பார்த்தாரு, நீ ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கக்கூடாது, ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கக்கூடாது. பிரதர், கிருபை காயப்படுத்தும் பிரதர், காயங்கட்டுறது அந்த கிருபை தான். ஆனால் ஒன்று, ஒரு மனிதனுடைய இருதயத்தை சீர்படுத்துவதற்கு அவனுடைய சரீரத்தை கர்த்தர் உடைச்சது இங்கே தான் நம்ம பார்க்குறோம், தெரியுமா? இன்னொருத்தர் கேட்டாங்கன்னா, ஸ்ட்ராங்கு நான் எதெல்லாம் நினைக்கிறேனோ அவையில் எல்லாவற்றையும் தேவன் உடைக்கிறார். வேதம் சொல்கிறது, எல்லாவற்றை பார்க்கலும் இருதயமே திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாக இருக்கிறதை அதை அறியத்தக்கவன் யார்? அதை அறிஞர் ஒருத்தர் இருக்கிறாரு. அதை உடச்சி 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 நீங்கள் நினைப்பீங்க, ஏன் ஆண்டவர் எனக்கு இந்த பெயின், ஏன் ஆண்டவர் இந்த ஏரியாவில் எனக்கு இவ்வளோ வலி, ஏன் ஆண்டவர் இந்த காரியத்தில் எனக்கு நீர் கைகூடி வர பண்ணாமல் அப்படியே கண்டுக்காத மாதிரியே இருக்கிற. கர்த்தர் சொல்லுவார், இங்கே பாரு, உன் வாழ்க்கையில் நான் வச்ச கிருபை தெரியுமா, நீ எதெல்லாம் ஸ்ட்ராங்கு நினைக்கிறையோ அதை எல்லாவற்றையும் நான் உடைக்கும்படியாக விரும்புகிறேன். சங்கீதம் 119:71 சொல்லுது, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. அந்த 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 வசனத்தை வாசிக்கணும், ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு தெரியல இங்கிலீஷில் கேஜேவில் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, ஆனால் தமிழில் ரொம்ப அழகாக அந்த டென்சஸ் எப்படி போட்டிருக்கு பாருங்களேன். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன்னு போடலை, கற்றுக்கொள்வேன்னு போடலை, கற்றுக்கொள்வேன்னு போடலை. வாசிங்க இப்போ அதை, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்ளுகிறேன். இன்னைக்கு அது நடந்துக்கிட்டே தான் இருக்குது. நான் சொல்லுவேன், லாஸ்ட்ல நம்முடைய வாழ்க்கையும் ஆண்டவர் எழுதுவார், அவன் கோலின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான். அது வரைக்கும் கற்றுக்கொள்ள தான் சேர்ப்பார். ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, மை ட்ரபிள் ஸ்டாண்ட் அவுட் ஆல் ஃபார் த பெஸ்ட், தே ஃபோர்ஸ் மீ டு லேர்ன் ஃப்ரம் யுவர் டெக்ஸ்ட் புக். என் வாழ்க்கையில் நான் சந்திக்கிற உபத்திரவங்கள் எல்லாம் நன்மையாக மாறின, அவைகள் உம்முடைய பாட புத்தகத்திலிருந்து நான் கற்றுக்கொள்ளும்படி செய்கின்றன. எல்லாரும் ஒரு அடையில சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இன்னொரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, the punishment you gave me was the best thing that could have happened to me, for it taught me to pay attention to your laws. நீர் எனக்கு கொடுத்த அந்த தண்டனை எனக்கு சம்பவித்ததிலே சிறந்த ஒன்று, அதுதான் உம்முடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொள்ளும்படி, அதில் கவனம் செலுத்தும்படி எனக்கு கற்றுக் கொடுத்தன. அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். பிரதர், இந்த இடத்துக்கு ஆண்டவர் உங்களை ஒரு நாள் கண்டிப்பாக கொண்டு வந்து தான் தீர்வார். நீங்கள் விரும்புகிறீங்களோ விரும்பலையோ, அது வரையிலும் தேவன் போராடிக்கிட்டே தான் இருப்பார். இந்த போராட்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா 2026 மே 3 காலையில் 10:30 மணி, இன்னைக்கு ஆண்டவரே நான் என்னை முற்றிலுமாக உடைப்பதற்கு விட்டு கொடுக்குறேன். ஆண்டவரே, ஆண்டவர் ஒருத்தனை நான் சொன்னது போல உடைக்கலன்னா எப்படி கட்ட முடியும், இடிக்கலாம் எப்படி கட்ட முடியும், உடைக்கலாம் எப்படி உருவாக்க முடியும்? நாம் தாமதிக்கிற ஒவ்வொரு நாளும் நமக்கு தான் நஷ்டமே தவிர தேவன் ஒரு நாளும் அதிலே இழக்கிறவர் கிடையாது. யோசிச்சு பாருங்க, யாக்கோபு அந்த நேரத்தில் தான் உடைச்சிட்டாரா? இப்போ ஒரே நேரத்தில் வெற்றியும் தோல்வியும் ஒன்றா அனுபவிச்சான். எப்படி பிரதர் வெற்றி தோல்வியும் ஒன்றா அனுபவிச்சான்? அவனை பொறுத்த மட்டிலும் மாம்சீக பிரகாரமாக மாம்ச ஜென்ம சுபாவமான மனுஷன் அவனுக்கு தோல்வி. தேவன் ஜெயித்தார். தேவன் ஜெயித்தபடினாலே அவனும் தன்னுடைய வாழ்க்கையில் தேவன் விரும்புகிறதை செய்கிறவனாக ஜெயித்தான். இதை எத்தனை பேர் ஏற்றுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக இந்த பாதையில் நீங்களானு போய்த்தான் தீரணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் சொன்னார், ஹே விடு, நான் போகட்டும், நீ அப்படியே அதே மனுஷனாகவே இருந்துட்டு இருக்கிற, வேற வழி இல்லை, நீதான் ஸ்ட்ராங்கு நினைக்கிற, இப்போ உனக்கு ஒன்று பண்ணுறேன், காலை முழுக்க நீ ஊனமாகவே இரு. அன்னைக்கு ஒரு நாள் சுளுக்கு அவன் ஃபிசியோதெரபிஸ்ட்டை போய் அதெல்லாம் சரி பண்ணவே இல்லை. கடைசி வரைக்கும் அவன் இப்படி தான் நடந்துகிட்டே இருந்தான். இடுப்பெலும்பு கலந்தவன் எப்படி நடக்க முடியும் சொல்லுங்க பார்ப்போம்? அப்படியே தான் நடந்தான். அதனால தான் ஏற்கனவே சொன்னேன், இந்த கிருபையினாலே உண்டாகிற காயத்திற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்கிறேன். கிருபையினாலே உண்டாகிற காயத்திற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
அது மாத்திரம் இல்லை, நான் தேவ சித்தத்தை நான் செய்ய தவறணும்னு அந்த பூமியில் மாறிடுவேன். நிறைய பேர் இன்னைக்கு அந்த காயம் எதுக்கு கர்த்தர் கொடுத்தாருன்னு உங்களுக்கு தெரியாமலே இருந்துட்டு இருக்கிறீங்க. மறுபடியும் சொல்கிறேன், எதற்கு இந்த காயம் என் வாழ்க்கையில் உங்களுக்கு புரியவே இல்லை. நான் சொல்கிறேன், தேவன் உங்கள் மேல் வைத்த கிருபையினாலே உண்டான காயம். அதை பார்க்கும் பொழுதெல்லாம், யாக்கோபு நொண்டி நொண்டி நடக்கும் பொழுதெல்லாம், எனக்கு யாப்போக்கு நதி எண்டையில் கர்த்தருன்னா கற்றுக் கொடுத்தாரு. யாக்கோபு என்ன சாந்துக்குன்னு சொன்னீர, என்ன சாந்துக்குன்னு சொல்கிறீர. நான் ஏற்கனவே ஒரு நாள் 35வது அதிகாரத்துலேருந்து பேசினா எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு எனக்கு தெரியல. வேணா யாக்கோபின் தேவனோட செய்தி இருக்குன்னு நினைக்கிறேன். அதனை போய் கேட்டு பாருங்க. ஆண்டவர் கடைசி வரையில் அவனுக்கு ஒரு காரியத்தை உணர்த்திட்டே இருந்தார். எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ அழிவுகள் வந்த பொழுதும் கூட, எத்தனையோ துக்கமான சம்பவங்கள் வந்த பொழுதும் கூட, தேவனை சார்ந்து வாழ்கிற அனுபவத்தை மாத்திரம் அவன் விட்டுறவே இல்லை. ஒரு அழிவே சொல்லுவோமா பாருங்க, பொழுது விடுகையில் அப்படியே சூரியன் உதயமாயிடுச்சு. அந்த இடத்துக்கு அவன் பெனியல்னு பேர் விட்டான், நீதியின் சூரியன். இப்போ உதிக்கிறாரு, இப்போ வெளிச்சம் வருது. இவனுக்குள்ளாக புதுசாக ஒரு நம்பிக்கை பிறக்க தான் செஞ்சுது. இப்போ ஆண்டவர் கேட்டார், உன் பேர் என்ன பேர்? யாக்கோபு. ஆண்டவரே, எங்கள் அப்பா கிட்ட சொன்ன மாதிரிலாம் உங்ககிட்ட நான் ஏசான்லாம் போய் சொல்ல முடியாது, நீர் எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கிறீர். நான் யாக்கோபு. விடு, உன் பேர் இனிமே இஸ்ரவேல். ஆமென். ஆண்டவர் அங்கே 400 பேரோட வர்றானே. இப்போ தான் அவனுக்கு ஞாபகம் வந்திருக்கும், 400 பேரோட வர்றானே. நீயே பதில் சொல்லு. அவன் சொல்லியிருப்பான், யாக்கோபின் தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். பூமி நிலை மாறினாலும் சரி, மலைகள் நடுச்சமுத்திரத்தில் தள்ளுண்டு போனாலும் சரி, நீங்கள் அமர்ந்திருந்த நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். எப்படி யாக்கோபே, நேற்று ராத்திரி இவ்வளோ புலம்பிகிட்டு இருந்தேன், நான் பார்க்க வேண்டியவரை பார்க்க வேண்டிய பிரகாரமாக பார்த்துட்டேன்ப்பா. அதனால் இனிமேல் ஒரு நாள் நான் கலங்க போகிறதே இல்லாமல் எல்லாருக்கும் ஆண்டவர் இந்த அனுபவத்தை இன்னைக்கு கொடுத்துட்டாருன்னா எவ்வளோ நல்லா இருக்கும். எல்லாருக்கும் ஆண்டவர் இந்த வெளிப்பாடுகளை கொடுத்துட்டாருன்னா எவ்வளோ நல்லா இருக்கும் பாருங்க. யோசிச்சு பாருங்க, தேவன் இன்றைக்கு இந்த அனுபவத்தோடு நாம் அவரண்டையில் வரணும்னு விரும்புகிறார். சங்கீதம் 51:17 அவன் சொல்கிறான், தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான், தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். ஏசாயா 66:2 சிறுமைப்பட்டு ஆவியிலே நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன். அவ்வளவுதான், சிம்பிள். உடைக்கப்பட்ட ஆண்டவரே, உடைக்கப்பட்டேன். இந்த அனுபவம் எது வரைக்கும் தெரியுமா பிரதர் இருந்துச்சு? வேதம் சொல்லுகிறது, தன்னுடைய மரண காலத்திலே கோலின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான். ஏன் அந்த கோலை கையில் வச்சிட்டு இருக்கிற? அவன் சொல்லுவான், நான் யோர்தானை கடந்து போகும்பொழுது கையில் வச்சிருந்தேன். அந்த கோல் கிடையாது, இந்த கோல் ஒரு அடையாளம், தெரியும்ல. அன்னைக்கு மோசே கையில கோல் இருந்துச்சு, அவனுக்குன்னு ஒரு அடையாளம். அதற்கு பின்னால் அதிகாரம் இருந்துச்சு, வல்லம் இருந்துச்சு. தாவீது அங்க நீ என்னடா கோலை கையில் பிடிச்சிட்டு வர்றேன்னு கேட்டான், கோலியாத்து கேட்டான். அது ஒரு அதிகாரம். ஆனால் இவன் பிடிச்சிருந்த கோலை எது திரும்ப காட்டுச்சு? நான் தேவனாலே தொடப்பட்டவன், நான் தேவனை சார்ந்து வாழ்றேன், நான் தேவனாலே தொடப்பட்டவன். ஒவ்வொரு முறையும் அவன் நொண்டி நொண்டி நடக்கும் பொழுதெல்லாம் நான் தேவனால தொடப்பட்டவன். ஏசா வர்றா, நான் தேவனால தொடப்பட்டவன். தீனால் ஒரு மாதிரி ஆயிட்டால, நான் தேவனால தொடப்பட்டவன். லேவியும் சிமியோன் இப்படி பண்ணிட்டாங்களே, நான் தேவனால தொடப்பட்டவன். எல்லா பயங்கரமான செய்தியும் வந்து காதில் விழுந்துக்கிட்டே தான் இருக்கு. பிரதர் நல்லா கவனிங்க, நான் எப்பொழுதெல்லாம் பலவீனன்னு நினைக்கிறோனோ, ஆண்டவர் 2 அதிகாரத்தில் அதை தான் சொன்னார். என் கிருபை உனக்கு போதும், ஓம் பலவீனன்னு சொல்லலை. நீ வாசிங்க, எல்லாரும் ஓம் பலவீனன்னு சொல்லுவாங்க. ஓம் பலவீனம் போடல, அதில் போட்டிருக்கு பலவீனத்திலேன்னு போட்டிருக்கும். இன்னொரு இடத்துல சொல்ல, யார் யாரெல்லாம் நான் பலவீனம் நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் என்னுடைய கிருபை ஏராளமாக தாராளமாக கொடுக்குறேன். ஆமாம், நிறைய இடத்துல சொல்கிறான், ஆண்டவரே நான் பலவீனம். அவர் சொல்கிறேன், கிருபை உனக்கு போதும், கிருபை உனக்கு போதும். எல்லாருக்கும் தெரியும்ல. அவன் கேட்டான், என்ன ஆசீர்வதி ஆண்டவரே, என்ன ஆசீர்வதியும். நான் ஏற்கனவே உங்களுக்கு இதை சொல்லியிருக்கிறேன், எதுப்பா ஆசீர்வாதம்? இன்னொரு இடத்துல சொல்லியிருந்தா, நீங்கள் என்னை விட்டு போயிடாதீங்க ஆண்டவரே. அதுதான் உண்மையில் அர்த்தம். ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்தால் ஒளி உண்மை நான் போக விட மாட்டேன்னு சொன்னான்ல, அர்த்தம் என்ன தெரியும்ல? ஆண்டவரே போயிடாதீங்களே, என் கூடவே இருக்கேன், என் கூடவே இருங்க ஆண்டவரே, என் கூடவே இருக்கேன். இது இந்த 20 வருஷமா நான் அனுபவிக்காமலே போயிட்டேன். ஆண்டவரே என் கூடவே இருக்கேன், என் கூடவே இருக்கேன், என் கூடவே இருக்கேன், என் கூடவே இருக்கேன். இதே சிஸ்டர் 1ஆம் தேதி ஆண்டவர் இதே காரியத்தை தான் வலியுறுத்தினார். ஆண்டவரே இத்தனை ஜனங்களுக்கு நான் எப்படி ஆண்டவர் மச்சங்கள் இறைச்ச கொடுப்பேன்? சமுத்திரத்தின் மச்சங்கள் போதுமோ, மந்தையில் இருக்கிற ஆடு மாடுகள் போதுமோ? எல்லாரும் நான் அபிஷேகிக்கிறேன் போ. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். இன்னொரு இடத்துல சொல்றாருந்தா, எனக்கு இயேசு வேணும் ஐயா, எனக்கு நீர் வேணும். ஆமென். உம்மோடு இருக்கிற அந்த ஐக்கியத்தில் நான் அதில் உறுதி ஆயிட்டேன்னா எனக்கு போதும் ஐயா. அதுக்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் சமாதானத்துக்கு ஏதோ தான் இருக்கும். நான் ஒரு நாளும் கலங்க போகிறதே இல்லை. ஆமென். எத்தனை நல்ல தேவன் பிரதர்.
நிறைய நேரத்தில் நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம்? கடின கழுத்துள்ளவங்களாவே இருப்போம். கடின கழுத்து. நான் யாக்கோபாவே இருந்துட்டு போறேன் ஆண்டவரே, நான் யாக்கோபாவே இருந்துட்டு போறேன். நீங்க இருங்க. ஆனா உங்களை இஸ்ரவேலை மாற்றணும்னு அவர் என்னைக்கோ தீர்மானம் பண்ணிட்டார். உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே தீர்மானம் பண்ணிட்டார். நாம் அர்ப்பணிக்க தவறுகிற ஒவ்வொரு நாளும் அது தாமதிக்கிற நாள். நான் சொல்றேன், இன்னைக்கே டோட்டலாக அவருடைய கரங்களிலே அப்படியே சரண்டர் ஆயிட்டுனா எவ்வளோ நல்லா இருக்கும் தெரியுமா? நீங்கள் அப்படி 33வது அதிகாரம் 20வது வசனத்துக்கு வாங்க. 32வது அதிகாரம் அது வரைக்கும் 20 வருஷம் அவ்வளோ நன்மைகளை கர்த்தர் செய்தார். 28வது அதிகாரத்தில் ஒரு தூணை உண்டு பண்ணி பெத்தேல்னு பேர் விட்டு எண்ணி விட்டுட்டு போனதோட சரி. இப்போ 33வது அதிகாரம் தேவனை சந்திக்கப்பட்ட பிறகு 20வது வசனத்தில் வாசிங்க. அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க. தான் கூடாரம் போட்ட வெள்ளி நிலத்தை சீகோயமின் தகப்பனாகிய இவரன் புத்திரருடைய கைகளிலே எவ்வளவுக்கு 100 வெள்ளிக்காசுக்கு கொண்டு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு ஏலோலேகு இஸ்ரேல் என்று பெயரிட்டான். ஃபர்ஸ்ட் டைம் பலிபீடத்தை கட்டினான். இப்பதான் கட்டுறான். இவ்வளோ நாள் அள்ளி கொடுத்தாரு, அப்பெல்லாம் பலிபீடம் கட்டலை. 32வது அதிகாரத்தில் உடைக்க வேண்டியதை உடைச்சார். ஸ்ட்ராங் பாயிண்ட். நீங்கள் எதை ஸ்ட்ராங் பாயிண்ட் நினச்சிட்ருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. பிஸ்னஸ்ஸு ஸ்ட்ராங், பைசா ஸ்ட்ராங், படிப்பு ஸ்ட்ராங். அப்படின்னு சொல்கிறேன், கிருபையினாலே உண்டாகிற காயம் அந்த இடத்துல வரணும். இப்போ தான் ஃபஸ்ட்டு பலிபீடம். வேதம் சொல்லுகிறது, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொடுக்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. பவுல் சொன்னா, நான் கிறிஸ்துவுடன் கூட சிலுவையில் அறையப்பட்டேன். யாக்கோபு அதே வார்த்தையை தான் அன்னைக்கு சொல்லியிருப்பான். ஏன்னா கிறிஸ்துவை தரிசித்தான், தெரியும்ல, அவன் கிறிஸ்துவை தரிசித்தவன். 28வது அதிகாரத்தில் பார்த்துட்டான், கர்த்தரை பார்த்துட்டான். அங்கே 32வது அதிகாரத்திலையும் தான் அனுபவிச்சுட்டான் அவன். இங்கேயும் அப்படிதான் சொல்லியிருப்பான், கிறிஸ்துவுடனே கூட நான் சிலுவையில் அறையப்பட்டேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே நிலை படைத்திருக்கிறார். இது அவங்களுக்கு மாத்திரம் இல்லை பிரதர், இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் கண்டிப்பாக சொல்லி தீரணும். நீங்க சொல்லலைன்னு ஆண்டவர் உங்களை சொல்ல வைப்பார். ஆமென், சொல்ல வைப்பார். நீங்க எங்கனாலும் ஓடுங்க, எதுவும் வேண்டான்னு சொல்லுங்க, வேணும்னு சொல்லுங்க, தேவன் அதை கண்டிப்பாக சொல்ல வைப்பார். திருவிருந்தில் பங்கு பெற போறோம். இன்னைக்கு பாடுறோம், எப்படி திரும்ப போடுறோம்? இஸ்ரவேலின் தேவன் பாடுறோம். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருப்பார். இஸ்ரவேலின் தேவன் போடுறோம். எங்கிருந்து தெரியுமா வந்துச்சு? உடைக்கப்படுற அனுபவத்திலிருந்து வந்துச்சு. தேவன் உடைக்கப்படாம உருவாக்கவே முடியாது. இன்னைக்கு ஆண்டவர் உடைக்கணும்னா டோட்டலாக விட்டு கொடுத்துருங்க. யாப்போக்கின் அனுபவம் வரட்டும். எல்லாரும் ப்ளீஸ், எல்லாரும் எழுந்து நில்லுங்க. எல்லாரும் அவருக்கு என்று நம்மை முழுவதுமாக அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, என்ன நான் படைக்கிறேன். ஆண்டவரே, ஹிப் சாக்கெட்டு கலண்டு தான் நான் கற்றுக்கொள்ளுன்னு யாரும் சொல்ல வேண்டிய அவசியமே. இன்னைக்கு டோட்டல் சரண்டர் வந்துச்சா போதும், மீது எல்லாத்தையும் அவர் பார்ப்பார். என் பலத்தில் நான் தேவனோடு போராடுறேன்னு சொல்லக்கூடிய நிலைமைக்கு யாரும் இருக்கவே கூடாது. உடைய வசனத்துக்கு நான் நடுங்கிறேன் ஆண்டவரே, என் வசனத்துக்கு நடுங்கிறவனே நான் நோக்கிப்பார். இந்த மே மாதம் 3ஆம் தேதி தேவன் உங்களுக்கும் எனக்கும் முன்குறித்த ஒரு நாள். சுயம் சாகாம இதில் பங்கு பெறுறது நான் சொல்வேன் வீண். நிறைய பேர் இன்னும் நீங்க நினைக்கிறீங்க அப்படி இன்னொரு நாள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு தான் நஷ்டம், உங்களுக்கு தான் நஷ்டம், கலக்கம், தனித்து இருக்கிற அனுபவம் மாதிரி லோன்லியா ஃபீல் பண்றேன். Are you may say I am alone? இன்னைக்கு அவர் தம்மை வெளிப்படுத்தி காண்பிக்கட்டும் பிரதர், வெளிப்படுத்தி காண்பிக்கட்டும். ஊழியத்தின் காரியங்கள்ல நான் ஸ்ட்ராங், மற்ற காரியம் நான் ஸ்ட்ராங், நான் ஒண்ணுமே இல்லை ஆண்டவர். நான் கோலின் முனையிலே சாய்ந்து தொழுது கொள்கிறேன். நான் அப்படி சாய்ந்து கொள்கிறது கிறிஸ்துவின் மேல. என் ஞானத்தில், என் அறிவில் இல்லை, எனக்கு இருக்கிற பலத்தில் இல்லை, எனக்கு இருக்கிற மற்ற உலக பிரகாரமான நன்மைகள் அல்ல. நான் சார்ந்து கொள்வது கிறிஸ்துவை. ஐயா, கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடுங்க. ஒருத்தர் கூட அங்கங்க பார்க்க. எனக்கு திட்டமும் தெளிவுமா தெரியும். இன்னைக்கு சபைக்கு ஆண்டவர் இதை தான் பேச சொன்னார். முழுவதும் நான் வேற ஒரு காரணத்திற்காக இதை தியானிச்சுக்கிட்டே இருந்தேன். எனக்கு ரொம்ப ஆசிரமமா இருந்துச்சு. நேற்றைக்கு காலையில் ஆண்டவரே, சபைக்கு நான் என்னதான் ஐயா பேசணும், அதை யோசிச்சதெல்லாம் விட்டேன். ஷார்ப்பா சொன்னார் ஆண்டவர், யாக்கோபை பத்தி பேசு.
யாப்போக்க பத்தி பேசு. அவ்வளவுதான். எனக்கு தெரியும் ஒவ்வொருவருக்கும் இது தேவை. பிரதர் சிஸ்டர், நீங்க ஏதோ கோவமா அல்லது ஏன் இப்படிலாம் நினைக்க வேண்டாம். உங்களை அவர் நேசிக்கிறார். எவ்வளவு நாளைக்கு தான் ஓடிக்கிட்டே இருப்பீங்க? ஓடுங்க. ஓடுற ஒவ்வொரு நாளும் ஒருவேளை உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை ஏராளமா கொட்டிட்டே இருக்கலாம். நிறைய. யாக்கோபு கூட அப்படிதான். 2 பரிவாரம். நான் விரும்புற இடத்துக்கு நீ வரல, நீ வந்துதான் இன்னைக்கு ஆண்டவர் அப்படியே இழுத்துட்டு வர விரும்புறார். அவர் வருகையில அவர் முன்னால போய் நின்று நீ என் சித்தத்தை செஞ்சவன் அப்படின்னு அவர் உங்களை பாராட்டணும்னு விரும்புனீங்கன்னா இன்னைக்கு நீங்க இந்த காரியத்தை செஞ்சுதான் ஆகணும். ப்ளீஸ் க்ளோஸ் யுவர் ஐஸ். கையை வைத்துங்க எல்லாரும். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் உம் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கழுவும் உம் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. பலிபீடத்தில் என்னை பரனே படைக்கின்றேனே இந்த வேளை. அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுவி. அடியேனை திருசித்தம் போல ஆண்டு நடத்திடுவி. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் உம் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கழுவும் உம் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. சுயம் என்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே அனல் மூட்டும். ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாருள் செய்குவே. ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாருள் செய்குவே. கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் உம் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. கழுவும் உம் திருரத்தத்தாலே
கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தே கழுவும் உன் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் உன் திருரத்தத்தாலே கரை நீங்க இருதயத்தை. சோயா என்னல சாம்பலா மாறட்டும் ஆண்டவரே. கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப ஸ்மூத்தா வாழலாம் தெரியுமா? ஒரே ஒரு இடம் தான் நான் ஒண்ணு இருக்கும் தெரியும்ல. ஒரு முறை உடைக்கப்பட்டா போதும், அதுக்கு பிறகு அந்த இடத்துல நம்ம தடுமாறவே மாட்டோம். நீங்க நினைக்கிறீங்க உங்களுக்கும் யாருக்கும் நடக்கிற போராட்டம் இல்லை, உங்களுக்கும் தேவனுக்கும் நடக்கிற போராட்டம். நிஜமா சொல்றேன், வாழ்க்கையில் நம்ம எதிர்கொள்கிற பிரச்சனைகள் இருக்குல்ல, நீங்க நினைப்பீங்க எனக்கும் அவனுக்கும் அல்லது எனக்கும் பிசாசுக்கும், அது வேற யுத்தம், அது வேறு. அது இல்லைன்னு சொல்லலை. நான் நிறைய நேரத்தில் அப்படி உடைக்க போடுறேன் தெரியும்ல, அது உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவில் நடக்கிற போராட்டம். இதை மறந்துடாதீங்க. இதுல நீங்களும் நானும் ஐயா நீங்க என்ன விரும்புறீங்களோ செய்யுங்க அப்படின்னு விழுற வரைக்கும் அது போகவே போகாது. ஒருவேளை இன்னைக்கு நான் சொல்றது உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையா, அது நான் அதை பத்தி ஒன்றும் கவலைப்பட போறதும் இல்லை. ஏன்னா நான் பைபிள் உள்ளதான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க ஒருத்தராயிலும் அப்படி இருக்கவே கூடாது, ஒருத்தர் கூட இருக்கக்கூடாது. நான் சொல்றேன், தேவன் உங்களுக்கு நமக்கு முன்குறித்திருக்கிற நாள் இது. திருவிருந்துல பங்கு பெற போறோம். என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுள்னு ஒருத்தர் சொன்னார்ல, அவர் சரீரத்தை நம்ம புசிக்க போறோம், அவருடைய ரத்தத்தை தான் பானம் பண்ண போறோம். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். டோட்டல் சரண்டர் பண்ணிருங்க. பார்த்து கேட்பாண்டவர், ஒரு விஷயம் ரத்தம் என்ன கழுவட்டும் ஐயா, ஒரு விஷயம் ரத்தம் என்ன கழுவட்டும். நேரத்தில் சொல்லதா இருந்தா, நீர் நான் ஆசீர்வதித்தாலும் நான் போக விட மாட்டேன்னு சொன்னான்ல, அது அவனுடைய வாஞ்சை. மானானது நீரோடைகளை வாஞ்சதை கதறது போல அதெல்லாம் இன்னைக்கு வந்துட்டோம். எனக்கு நீங்க வேணும் ஆண்டவரே, எனக்கு நீங்க வேணும். உங்க பிரசனத்தை நான் ரொம்ப தொலைச்சிட்டேன். நான் வேலைன்னு ஓடியே உங்க பிரசனத்தை தொலைச்சிட்டேன். பிசினஸ் ஓடி அல்லது பிரச்சனைகளே யோசிச்சு உங்க பிரச்சனத்தை நான் தொலைச்சிட்டேன். இன்னைக்கு யாப்போக்கு நதியண்டையில கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். திருவிருந்துல பங்கு பெறும் பொழுது இன்னைக்கு அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைங்க. கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். ஆண்டவர் பார்த்து கேட்பாண்டவர், ஒரு விஷயம் ரத்தத்தினால் என்னை கழுவும் ஐயா, என்னை கழுவும். கேளுங்க எல்லாரும். வேதம் சொல்கிறது, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க அவர் உண்மையும் நீதியுள்ள தேவனாய் இருக்கிறார். உண்மையுள்ளவர். ஞானஸ்நானம் பெறாதவங்க ஞானஸ்நானம் பெற்றுக்கங்க. திருவிருந்துல பங்கு பெற போறவங்க, நீங்க இன்றைக்கு எனக்கு தகுதி இல்லைன்னா சொல்லிட்டு நீங்க போயிடக்கூடாது. தகுதி இல்லைன்னு இன்னைக்கு உங்களை அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஏனோ தானோ நீங்க இதுல பங்கு பெறாதீங்க. மறுபடியும் சொல்றேன், பங்கு பெறாதீங்க. வீட்டில் இன்னும் உட்காந்து சினிமா பார்த்துட்டு இருக்கீங்க, நான் தயவு செய்து நீங்கள் இதில் பங்கு பெறாதீங்க. சினிமா சீரியல் முதல்ல அதிலிருந்து தொடங்குங்களேன், மற்றதெல்லாம் தானா போகும். வீட்டில் ஒன்றா உட்காந்து சினிமா பார்த்துக்கிட்டு எனக்கு அது கஷ்டமாக இருக்குது. நான் மறுபடியும் சொல்கிறேன், சினிமா பார்க்குறது சரியா தவறான நீங்கள் அப்புறம் என்கிட்ட வந்தோன்னா டிஸ்கஸ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். வீட்டில் சினிமா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதை ஒப்பு கொடுத்துருங்க. சீரியல்லே டைம் போக்கிக்கிட்டு கர்த்தர் அதை விரும்புறதே இல்லைங்க, விரும்பவே மாட்டார். நான் சபையில் அதை ஸ்ட்ரிக்டா சொல்றேன், கர்த்தர் அதை விரும்பவே மாட்டார். கர்த்தர் விரும்பவே இல்லை. அதை கிருபாதாரே பலியாமே திருக்குமாரனே
திருச்சரீரத்தை அனைவரும் புசிப்போம். எல்லாரும் எழுந்து நிற்போம். கர்த்தர் தாமே அவருடைய திருச்சரீரத்தை நமக்காக புசிக்க கொடுத்து அவருடைய பரிசுத்தத்தை நமக்காக பானம் பண்ண கொடுத்து அப்படின்னா எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்மளே நற்கிரியை தொடங்கினவர் அது இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் அவர் முடிய நடத்தி வர உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆண்டு நம்ம வாழ்க்கையில் வச்சிருக்கிற அந்த நோக்கத்திற்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தினாலே நீ அழைக்கப்படுவாய் என்றவர் நம்முடைய வாழ்க்கையை மறுரூபப்படுத்தும்படி முழுவதுமா அவருடைய கரங்களை ஒப்பு கொடுத்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற அந்த புதிய மாதத்திற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குறுகி போகாத வல்லமையுள்ளவருடைய கரத்திற்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்மை நினைத்திருக்கிறவர், நம்மை அழைத்தவர், அவர் நேர்த்தியாய் நம்மை நடத்துவார். உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலையும் நமக்கு என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியும். அவர் சொன்னார், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஏவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா நம்மிடத்தில் வேண்டிக் கொள்வதற்கு நன்மையான இவளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நன்மையான நினைவுகள் நமக்காக கொண்டிருக்கிற அவருக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கிருபையில நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல ஆராதனைக்காய் காலை நேரத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எவ்வளவு வேணும் நாங்கள் தகுதியுள்ளவர்கள் அல்ல. இந்த பரிசுத்த இரத்தத்தினால் எங்களை உடைய பிள்ளைகளாக நீர் மாற்றினீர். எங்களை நீர் நினைத்திருக்கிறீர், எங்களோடு நடந்து வருகிறீர், எங்களுக்கு நீர் நிழலாய் இருக்கிறீர். எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுங்க ஆண்டவரே. இன்றைக்கு நாங்கள் என்ன உணர்வோடு இந்த இடத்துல இருக்கிறோம், எதை நினைக்கிறோம், எதை நினைச்சு கவலைப்படுறோம், எல்லாவற்றையும் பாதங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இதுவரையில் எங்களை கைவிடவே இல்லை, இனிமேல் நீர் எங்களை கைவிட மாட்டீர். நீர் நடத்தும். இன்றைக்கு வர முடியாதோடு நாங்கள் நினைக்கிறோம். கர்த்தாவே, அவருடைய கிருபை தங்கியிருக்கட்டும். இந்த வாரம் முழுவதும் நடக்கிற VBS கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளும். நாங்கள் எல்லாரும் உமக்குள் வேதம் சொல்லுகிறபடி நீயோ கர்த்தர்கள் மனமகிழ்ச்சியாக இருப்பார். வசனத்தின்படி நான் மகிழ்ந்து கழிவுறத்தக்கதா எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளுவீராக. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆராதிக்கின்ற ஆண்டவரே, பிரயாசப்பட்ட ஜெபித்த ஒவ்வொருவரோடு கிருபை தங்கியிருக்கட்டும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் அவரோடு சகல பரிசுத்தவங்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்கப்படி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி சமாதானத்தை, மகிழ்ச்சி எல்லாவற்றிற்கும் மேலாக தேவ சித்தத்தை செய்கிற வாழ்க்கையை கட்டளையிடுவாராக. Amen. God bless you. God be with you.